உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்தபடியினால் அவரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். प्रभु यीशु मसीह की महान अनुग्रह जो आज इस स्थान पर मुझे खड़ा किया है, इसलिए धन्यवाद देता हूँ. கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இடத்திலே வந்து 3 நாட்கள் கூட்டத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். पिछला 4 वर्ष की पहला जगह में आकर 3 दिन की सभा चलाने के लिए प्रभु अनुग्रह किया. மறுபடியும் ஆண்டவர் ஜீவ சுகபலனை கொடுத்து உங்கள் மத்தியிலே இந்த 2 நாட்கள் இருந்து உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் தந்த மேலான கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். फिर प्रभु को हम धन्यवाद देते हैं. 4 वर्ष के बाद आपके मध्य में आकर वचन बोलने, आपके लिए प्रार्थना करने, इस सेवा करने के लिए प्रभु ने मुझे खड़ा किया. கர்த்தர் இந்த தேசத்திலே எழுப்பின அருமையான சபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். इस जगह में रहने वाले, इस शहर में रहने वाले इस कलीसिया के लिए प्रभु को धन्यवाद देता हूँ. ஆண்டவர் நமக்காக தந்திருக்கிற அன்பு திருச்சபை போதகருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். और इस कलीसिया के लिए, कलीसिया के पासबान के लिए प्रभु को हम धन्यवाद देते हैं. தேவன் நமக்காக தந்திருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். और प्रभु हमारे लिए देवे सारे पवित्र लोगों के लिए प्रभु को हम धन्यवाद देते हैं. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த 2 நாட்கள் கொல்லங்கோடு பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். पिछले दिन 2 दिन सामने एक शहर में प्रभु की सेवा करने प्रभु ने दया किया. நேற்று இரவு கூட்டம் முடிய 11 மணி ஆகிவிட்டது. कल रात सभा खत्म होने के लिए 11 बज गया था. பாஸ்டர் சொன்னார் 9:30க்கு கூட்டம் முடிக்கணும் அப்படின்னார். और पास्टर ने कहा 9:30 बजे सभा खत्म करना है. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. प्रभु की प्रभाव प्रकट होने लगा. பரிசுத்த ஆவியினுடைய கிரியை நடக்க ஆரம்பித்தது. पवित्र आत्मा की कार्य होने लगा. अनेक கட்டுகள் உடைய ஆரம்பித்தது. कई बंधन टूटने लगा. சத்தியங்கள் விதைக்கப்பட்டது. सत्य प्रकट होने लगा. 11 மணி வரைக்கும் போக சொல்லி உத்தரவு கொடுத்தார். और 11 बजे तक चलाने के लिए उस पास्टर ने कहा. அதனால இன்னைக்கு ஒரு சோதராம் ஒரு 2 மணி வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். आज भी मैं 1-2 बजे तक आपके साथ खड़ा रहूंगा. பயந்துராதீங்க, சரியான டைமுக்கு முடிச்சிடுவோம். डरो मत, समय पर खत्म होगा. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல மொழிபெயர்ப்பாளர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். प्रभु को हम धन्यवाद देते हैं कि अच्छे अनुवाद के लिए प्रभु के लिए. அவருக்கு ஆடி வாங்கிருச்சு, எனக்கு ஆடி வாங்கிருச்சு. क्योंकि वो उसकी गर्दन भी चले गया, मेरी गर्दन भी चले गया. நான் நினைக்கிறேன் இவர்தான் கண்டினியூவா மொழிபெயர்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. प्रभु को धन्यवाद हो. சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு 3 ஹalleluya சொல்லுவோம். हाथ उठाकर जोर से हालेलुया. இந்த ஹalleluya பார்த்தா ஃபெஸ்ட் நாள் கூட்டத்தின் ஹalleluya மாதிரி தெரியுது. ये हालेलुया पहला दिन की सभा के समान है. இது 5வது நாள் கூட்டம். ये 5वां दिन की सभा है. இந்நேரம் தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பி இருக்கணும். अब तक प्रभु की महिमा जगह को भरना चाहिए था. கர்த்தருடைய அபிஷேகம் அக்கினியை போல வெடிச்சு கிளம்பி இருக்கணும். प्रभु के अभिषेक आग के समान फुटकर उठना चाहिए. கர ஓசைகள் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல எழும்பி இருக்கணும். तालियां बड़ी बिजलियां के समान होना चाहिए. நீ வந்திருக்கிறது முதல் நாள் கூட்டத்துக்கு அல்ல. आप पहला दिन की सभा में नहीं आए. 4 நாட்களை முடித்து 5வது நாளுக்கு வந்திருக்கிற. 4 दिन को समाप्त होकर 5वें दिन पर आ चुके हैं. 5ஆம் நாள் கூட்டத்தின் ஹalleluya சத்தத்தை கேட்போம். கையை உயர்த்தி 5वां दिन के हालेलुया को जोर से बोले. இப்ப 2ஆம் நாள் கூட்டத்தின் ஹalleluya சத்தம். अभी दूसरा दिन की सभा के हालेलुया बोले हैं. 5ஆம் நாள் கூட்டத்தின் ஹalleluya கேட்போம். बोलिए 5वां दिन के हालेलुया. இப்ப 3ஆம் நாள் கூட்டத்தின் ஹalleluya. अभी तीसरा दिन के हालेलुया बोले हैं. 5 நாள் கூட்டத்தின் ஹalleluya बोलिए கேட்போம். 5वां दिन के हालेलुया. 4ஆம் நாள் கூட்டத்தின் ஹalleluya. चौथा दिन के हालेलुया बोले हैं. 5ஆம் நாள் கூட்டத்தின் ஹalleluya. बोलिए 5वां दिन के हालेलुया. நீங்களா நம்ம எல்லாம் எவ்வளவு துணிகரமா பாவம் செய்றோம். हम कितना हिम्मत से पाप करते मालूम. இவ்வளவு சத்தத்தை இவ்வளவு நேரம் நம்ம ஒளிச்சு வச்சிருக்கிறோம். इतने अच्छे आवाज को इतना दिन हम छिपा कर रखे हैं. இந்த 2 நாட்களும் மிக முக்கியமான நாட்கள். आने वाले 2 दिन मुख्य दिन है. தேவன் நல்ல சாட்சிகளோடு கர்த்தருடைய சத்தியத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். अच्छी गवाही के साथ प्रभु अपनी सच्चाई को प्रकट करेगा. ஒரு செக்ஷன் கூட நீங்க மிஸ் பண்ண கூடாது. एक सेक्शन को भी आप मिस नहीं करें. ஏன்னா கொடுக்கப்படுகிற செய்தி பாகம் 1 2 3 ஆக தொடர்ச்சியாய் கர்த்தர் பேசுவார். क्योंकि मैं जो संदेश दूंगा भाग 1 भाग 2 भाग 3 के रूप से जाएगा. கடைசி கால சத்தியங்கள் அறிவிக்கப்படும். अंतिम दिन की सच्चाई प्रकट होगा. யாமேன் எழுப்புதலுக்கான சத்தியம் அறிவிக்கப்படும். बेदारी की सत्य प्रकट होगा. வருகைக்கு ஆயத்தமான சத்தியம் அறிவிக்கப்படும். आगमन के लिए तैयार होने की सत्य प्रकट होगा. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கான சத்தியம் அறிவிக்கப்படும். प्रभु की सेवकाई करने के लिए जो सच्चाई प्रकट होगा. உங்களுடைய விடுதலைக்கான சத்தியம் அறிவிக்கப்படும். आपके छुटकारे के लिए सच्चाई प्रकट होगा. நல்ல விழிப்புணர்வோடு கவனம் செலுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். जागते रहकर प्रभु के वचन को ध्यान से सुनना चाहिए. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य
एक जानोगे सत्य तुम्हें स्वतंत्र करेगा। குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. पुत्र छुड़ाने से सचमुच छुड़ाए जाएंगे। கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. पवित्र आत्मा जहाँ होता है वहाँ आजाद होता है। நேற்றைய நாட்களிலே கொல்லங்கோடு பகுதியிலே கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது कल के दिन सामने एक जगह पर सभा होने के समय 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆடியோ செட் பண்ணி இருந்தாங்க. क्योंकि 2 किलोमीटर दूर के लिए ऑडियो जो सेट किए थे, அந்த ரோடுகள், கடை தெருவுகள், வீடுகள், மொட்டை மாடி, ஆமென், எல்லா இடத்திலிருந்து மக்கள் சத்தியத்தை கேட்டார்கள். और 2 किलोमीटर की दूर से गांव में आसपास के लोग सच्चाई को सुनने लगे। ஆனா நேற்று இரவு கூட்டத்திலே கடைசி நேரத்திலே ஆங்காங்க இருந்து மக்களை கர்த்தர் உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தார். और आखिरी दिन की कल की रात की सभा में कई जगह से लोगों को प्रभु इकट्ठा करने लगा। ஏனால் அறிவிக்கப்படுகிற வார்த்தையானது அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, அது தெய்வத்தினுடைய வார்த்தை. क्योंकि प्रकट होने वाला शब्द इंसान की शब्द नहीं, परमेश्वर की शब्द। அது இருளை வெளிச்சமாக்குகிற வார்த்தை, अंधकार को उजियाला बना देता है, ஒழுங்கற்ற பகுதியை ஒழுங்குபடுத்துகிற வார்த்தை, बिगड़ा हुआ बातों को सही कर देता है, பெருமைகளை மாற்றி நிறைவை கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை. क्योंकि कमी को हटाकर परिपूर्णता को ले आने वाली वचन है। எனவே நமக்கு இன்னும் 4 செக்ஷன் இருக்கிறது. क्योंकि हमारा मध्य में 4 सेक्शन है। இந்த 4 செக்ஷனும் மிக 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 முக்கியமான செக்ஷன். आने वाले 4 सेक्शन में हमारे जीवन में अति महत्वपूर्ण है। கவனமா வசனத்தை கேட்கணும். बड़े ध्यान से सुनिए। ஆமென். எழுத படிக்க தெரிந்தவர்கள் கவனமாக குறிப்புகளை ஆமென் எழுதணும். जो लिख सकते हैं वचन के ध्यान से लिख लो। கேள்விகள் கேட்கும்போது கரெக்டாய் பதிலை சொல்லணும். सवाल पूछने के समय जवाब दो। ஹalleluya. हालेलुया। இந்த முதலாவது நாள் கூட்டத்திலே ये पहला दिन की सभा में நாம் கேட்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு யுத்த களம். क्योंकि हमारा जो शीर्षक है युद्ध की मैदान। ஆமென். நான் கொண்டு வந்த தலைப்பு பாஸ்டருக்கு தெரியாது. मैं जो शीर्षक ले आया पास्टर नहीं जानते। ஆனா என்னை அழைப்பதற்கு முன்பதாக அவர் யுத்தத்தை பத்தி தான் 2 வார்த்தை பேசினார். क्योंकि बुलाने के पहला वे युद्ध के बारे में 2 शब्द बोले। அப்படினால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த செய்தியானது அனைவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை தர போகிறது. इसलिए मैं विश्वास करता हूं इस संदेश कई लोगों के जीवन में बड़ी परिवर्तन को ले आएगा। இந்த கூரைக்கு கீழ அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, इस तंबू के नीचे बैठे हुए लोगों, பலிபீடத்தில் உட்கார்ந்திருக்கிற பரிசுத்தவான்களே, बलिवेदी में बैठे हुए पवित्र लोगों, ஆமென், உங்களையும் எங்களையும் आपको और मुझे தேவன் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்துக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். हम सभी को एक बड़े युद्ध के मैदान के लिए तैयार किया है। இது உலகத்துக்குரிய யுத்தம் அல்ல, ये संसार की युद्ध नहीं है, மனுஷனோடு போடுகிற யுத்தம் அல்ல, मनुष्य के साथ लड़ने वाली युद्ध नहीं है, ராஜ்யங்களுக்கு நடுவுல நடக்கிற யுத்தம் அல்ல, राज्य के मध्य में होने वाली युद्ध नहीं है, ஜாதிகளுக்கு நடுவுல நடக்கிற யுத்தம் அல்ல, जातियों के बीच में होने वाली युद्ध नहीं है, உனக்கு வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அந்தகார லோகாதிபதிக்கு நடுவுல நடக்கிற ஒரு மிகப்பெரிய போர்க்களம். तेरा आकाश मंडल के सेना के मध्य में होने वाले एक बड़ी युद्ध है। எனவே கேட்க போகிற செய்தியின் தலைப்பு யுத்த களம். इसके लिए आज की शीर्षक युद्ध के मैदान। ஒரு மிகப்பெரிய யுத்த களத்திலே ஆண்டவர் இந்த வருஷம் நம்மளை இறக்க விரும்புகிறார். एक बड़ी युद्ध के मैदान में प्रभु हमें खड़ा करने चाहता है। சோம்பேறிய களத்திலே இறக்க மாட்டார், आलसी लोग युद्ध नहीं करेंगे, சோத்து மூட்டைய களத்திலே இறக்க மாட்டார், भोजन के लालसा वाले युद्ध में नहीं उठेंगे, அரிசி மூட்டைய களத்திலே இறக்க மாட்டார், और आके चावल को नहीं उठाएंगे। தேவனுக்காக சரியான பயிற்சி எடுத்த போர் வீரர்களை கர்த்தர் சேனையாய் இறக்குவார். प्रभु के लिए प्रशिक्षण पाकर युद्ध के लिए तैयार हुए लोगों को अपनी मैदान पर खड़ा करेगा। அருமையான கர்த்தருடைய தாசனே, प्रिय सेवकों, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், प्रभु आपको देखकर कहता இங்க है, உள்ள வந்தபோது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, यहाँ कदम रखने से प्रभु की आवाज मुझ पर आया। ஒரு மிகப்பெரிய சேனை இந்த இடத்திலிருந்து புறப்படும். एक बड़ी सेना इस जगह से निकल कर जाएगी। மிகப்பெரிய சேனை இந்த இடத்திலிருந்து புறப்படும். इस जगह से बड़ी सेना निकल कर जाएगी। இரண்டாவது வார்த்தை, दूसरे शब्द, வெளியிலிருந்து மிகப்பெரிய சேனை உள்ளே கடந்து வரும். बाहर से बड़ी सेना इस जगह पर आएगी। சகரியாவிலிருந்து கர்த்தர் பேசுகிறார், जकरिया से प्रभु कहता है, உன்னுடைய பிரயாசங்கள் அதிகம், तेरे प्रयास ज्यादा है, உன்னுடைய உழைப்புகள் அதிகம், तेरी मेहनत ज्यादा है, நீ செலுத்தின விலைக்கரையம் அதிகம், तेरा जो चुकाता वो ज्यादा है, ஆமென், நீங்கள் பட்ட பாடுகள் அதிகம், तेरा दुख ज्यादा है, நீங்கள் சந்தித்த அவமானங்கள், நிந்தைகள், அவச்சொற்கள் அதிகம், तेरा अपमान निंद तेरा जीवन में तू ज्यादा अनुभव किया। இவை எல்லாவற்றுக்கும் மேல ये सबसे बढ़कर இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக इस साल के अंत
में ஒரு மிகப்பெரிய சேனைக்கு கர்த்தர் உன்னை ஒரு சேனாதிபதியாய் நிறுத்துவார். एक बड़ा सेना के लिए तुझे हाकिम के रूप में अधिकार के रूप में बिठाएगा. மூன்றாவது வார்த்தை, तीसरी शब्द, உங்கள் நடுவிலிருந்து आपके मध्य से சேனையானது புறப்படும் போது, एक सेना निकलने के समय, சேனையானது திரும்பி வரும்போது, सेना आने के समय பாளையத்தை சுற்றிலும் கர்த்தர் காவல் பண்ணுவார். छावनी के चारों ओर प्रभु रक्षा करेगा. எங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ताली बजाकर प्रभु को धन्यवाद करें. உன்னை ஒடுக்கினவன் உன் பக்கத்தில் வருவதில்லை. जो तुझे दबाया तेरे सामने नहीं आएगा. இவருக்காக மாத்திரமல்ல, ना केवल पास्ट के लिए, இந்த இடத்துல இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காய் கர்த்தர் इस பேசுகிறார். स्थान पर बैठे हुए सारे पवित्र लोगों के लिए, உங்களை ஒடுக்கினவர்கள், जो आपको दबाए, உங்க ஊழியத்தை जो आपके ஒடுக்கினவர்கள், सेवकाई को दबाए, சபையை जो आपके ஒடுக்கினவர்கள், कलीसिया को दबाए, ஆத்துமாக்களை जो आपके ஒடுக்கினவர்கள் आत्मा को दबाए, இனி உங்கள் மையத்தில் கடந்து வருவதில்லை. आपके मैदान पर वे कदम नहीं रखेंगे. मैं என்னுடைய கண்களால் हमारे आंखों से உங்களை பார்த்து கொண்டே இருக்க आपको देखते रहूंगा. கரங்களை தட்டி ताली கர்த்தரை बजाकर परमेश्वर को दें. அப்படிப்பட்ட ஒரு நாளை கர்த்தர் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறபடியினால், एक दिन को प्रभु हमारे लिए तैयार करके रखने के कारण, அந்த நாளுக்காக उस दिन के लिए உன்னை ஒரு யுத்த புருஷனாக तुझे एक युद्ध पुरुष के समान கர்த்தர் உருவாக்குகிறார். प्रभु तैयारी कर रहा है. ஐயா, இந்த இடத்துல अनेक கூட்டங்கள் நடத்தி இருக்கலாம். इस जगह में कई सभा हो चुका है. எழுப்புதல் கூட்டம், बेदार की सभा, விடுதலை கூட்டம், छुटकारा की सभा, கன்வென்ஷன் கூட்டம், कन्वेंशन सभा, அதிக நடந்திருக்கலாம். कई ज्यादा हुआ. ஆனால் இந்த 6 நாள் கூட்டத்துக்கு பிறகு நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய வல்லமையான காரியத்தை என்ற தெய்வம் இந்த தேசத்தில் செய்வார். परंतु ये 6 दिन की सभा के बाद आपके जीवन में एक महान काम को करेगा जो देश கைகளை देखेगी. தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. ताली बजाकर धन्यवाद ஒரு बोलो. நிமிஷம் அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் பண்ணு. अन्य भाषा में धन्यवाद करो. 5வது நாள் அந்நிய பாஷை பேசு. 5वां दिन अन्य भाषा बोलो. நிரம்பி கர்த்தரை துதி. प्रभु के दूत அவர் உள்ள வரும்படி அவன் இடம் கொடு. वो अंदर आने के लिए मौका दो. அவர் அசைவாடும்படி இடம் கொடு. वो मंडलाने के लिए मौका दो. அவர் உன்னை நிரப்பும்படி கதவை திற. आत्मा तुझे भरने के लिए दरवाजा खोल. கை தட்டி அந்நிய பாஷையில ताली ஸ்தோத்திரம் பண்ணு. बजाकर अन्य भाषा में எல்லா सभी பரிசுத்தவான்கள் सेवक लोग ஷாகாரா रबना शियता ரிவா கதுரபா रिका शियता ஓ ஷபலபரபரபா रिका दरमना ரிகா தோரபகர रिका போத दरमना போத நல்ல கையை தட்டி ताली बजाकर अन्य भाषा துதி துதி नया ஒரு नया வல்லமை வெளிப்பட போகிறது. प्रभु की प्रभाव प्रकट हो ஒரு रहा है. அபிஷேகம் இறங்க एक போகிறது. अभिषेक उतर रहा है. ஆமென். இந்த முதல் பகுதியிலே ये पहला भाग में கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். प्रभु बंधन को तोड़ने वाला, முகங்கள் முறிய போகிறது. बंधन टूटने वाला, அந்நிய வல்லமைகள் ஓட போகிறது. अन्य आग भागने वाला, உன்னோடு போராடுகிற, तेरे साथ लड़ने वाले, உன்னோடு வழக்காடுகிற, तेरे मुकदमा करने वाले, உன்னோடு யுத்தம் பண்ணுகிற तेरे साथ युद्ध करने वाले எல்லா வல்லமைகளும் सारे ताकत இப்பவே अभी வெளியே வா. महाराजा வெளியே வா. महाराजा வெளியே வா. महाराजा கை வெளியே வா. महाराजा வெளியே வா. महाराजा வெளியே வா. महाराजा ஷாகாரா ரபனா. பாராபாதாரா நீ மகாதாரா ஷாராபா ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். प्रभु काम को शुरू किया. கர்த்தர் தொட ஆரம்பிச்சிட்டார். प्रभु छूने लगा. கர்த்தர் தொட ஆரம்பிச்சிட்டார். प्रभु छूने लगा. ஆமென். அக்கினி எரிய ஆரம்பிச்சிருச்சு. आग उठने लगा. யாராலையும் அணைக்க முடியாது. कोई भी बुझा नहीं सकते. ஆமென். ஆராலையும் அணைக்க முடியாது. कोई भी बुझा नहीं இந்த सकते. இடத்துல ஒரு வல்லமை இறங்கி इस இருக்கிறது. जगह में प्रभाव उतर ஒரு आया. மகிமை வெளிப்படுகிறது. महिमा प्रकट हुआ. கர்த்தர் சிலரை தொடுகிறதை प्रभु कुछ लोग को छू रहा है. சிலர் மேல புதிய வல்லமை இறங்குகிறதை कुछ लोग के नया புதிய अभिषेक उतर रहा அபிஷேகம் है. இறங்குகிறதை नया अभिषेक उतर रहा है. தீர்க்க தரிசன ஆவி வருகிறது. भविष्यवाणी की आत्मा उतरा. தீர்க்க தரிசன ஆவி வருகிறது. भविष्यवाणी की आत्मा வியாக்கியானத்தின் வல்லமை வெளிப்பட और போகிறது. अध्ययन की आत्मा कई तो प्रकट होने वाली. ताली बजाकर धन्यवाद. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ताली बजाकर धन्यवाद. அப்படிப்பட்ட வல்லமை, इस प्रकार की सामर्थ, அப்படிப்பட்ட அபிஷேகம், अभिषेक, அப்படிப்பட்ட அபிஷேகம், ऐसा अभिषेक, அப்படிப்பட்ட அபிஷேகம், ऐसा अभिषेक கதாரபா கதாரா ரிமஹாதாரபா ஷாந்தரபா கதுரா ரிகடகதரபா ஷாந்தரபா உலலாதுரா. Praise the Lord. சத்தமா முண்டு அல்லேலூயா சொல்லுவோம். जोर से 3 हालेलुया.
சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுவோம். जोर से 3 हालेलुया. இயேசு வந்திருக்கிறார். यीशु यहाँ आया है. உணர்றீங்களா? क्या महसूस कर रहे हैं? அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் இந்த இடத்தை மூடி இருக்கிறது. उसकी वस्त्र इस जगह को ढापा है. தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். प्रभु यहाँ मंडला रहा है. சில ஆவிகள் அலற போகிறது. कुछ आत्मा शुद्ध आत्मा चिल्लाने वाला है. தலத்திரிக்க ஓட போகிறது. इस जगह से भागने वाला है. மந்திரங்கள் எரிய போகிறது. जो जादू टोना जलने वाला है. சூனியங்கள் எரிய போகிறது. जादू टोना जलने वाला है. செய்வனை கட்டுகள் உடைய போகிறது. सारे जादू टोना की तंत्र मंत्र नष्ट होने वाला है. இந்த 2 நாட்கள் इस 2 दिन में நான் சவாலா சொல்றேன். मैं चुनौती के रूप से बोलता हूँ. எப்படிப்பட்ட மனுஷனை கொண்டு வா. कोई भी व्यक्ति क्यों ना. பாடுக்கையோட தூக்கி அந்த போடு. तुम्हें उसे बिस्तर से लेके आओ. சேரோட இழுத்துட்டு வந்து போடு. चेयर में से लेके आओ. கட்டப்பட்ட மனுஷனை கொண்டு வா. बंधन में रहने वाले को लेके आओ. ஏனென்றால் இது சாதாரண களம் அல்ல. ये साधारण मैदान नहीं இது है. ஒரு யுத்த களம். ये युद्ध की मैदान. இங்க யுத்த புருஷர்கள் வந்திருக்கிறார்கள். युद्ध के पुरुष आ இங்க चुका है. தேவ சேனை प्रभु இருக்கிறது. की सेना इधर है. இது ஒரு பெரிய சேனை. एक बड़ा सेना. இந்த சேனையின் தளபதி ஆண்டவராகிய இயேசு. इस सेना के अगुवा हमारा यीशु. நம்முடைய சேனாதிபதி ஆண்டவராகிய இயேசு. हमारा सेना का चलाने वाला हमारा प्रभु यीशु. அவர் உலாவுகிறார். वो यहाँ मंडला रहा है. அல்லேலூயா. हालेलुया. வாசிப்போம். पढ़ेंगे எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் यिर्मयाह भविष्यवाणी की पुस्तक 15வது அதிகாரம் और 15 अध्याय 20வது வசனம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். और उस 20वां वचन 21वां वचन. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே तुझे इस प्रजा की विरोध में அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஹalleluya. हालेलुया. முதலாவது வார்த்தை पहला शब्द உன்னை ஹரணா உன்னை வெங்கலமான அலங்கமாக்குவேன். तुझे पित्तल की गढ़ बनाऊंगा. உன்னை அரணான வெங்கல அலங்கமாக்குவேன். तुझे पित्तल की गढ़ बनाऊंगा. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ताली बजाकर प्रभु को धन्यवाद करो. அதாவது வார்த்தை வரும்போது கேட்ச் பண்ணு. वचन आने के टाइम पकड़ लो, से थाम लो. வார்த்தை வரும்போது உள்ள எடு. वचन आने के टाइम अंदर ले लो. அதுதான் கிரியையை செய்யும். वही काम करेगा. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया बोलो. கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु कहता है உன்னை அரணான வெங்கல அலங்கமாக்குவேன். तुझे पित्तल के ढाल बनाऊंगा. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். वे तेरी विरोध में युद्ध करेंगे. ஆனாலும் இந்த வருஷத்திலே உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். परंतु इस साल वे तेरी प्रबल नहीं करेंगे. மூன்றாவது சொல்லுகிறார். तीसरा प्रभु कहता है நான் உன்னை ரட்சிப்பேன். मैं तुझे उद्धार करूंगा. நாலாவது சொல்லுகிறார். चौथा कहता है நான் உன்னை தப்புவிப்பேன். मैं तुझे बचाऊंगा. ஐந்தாவது சொல்லுகிறார். पांचवा कहता है நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे साथ रहूंगा. ஆறாவது சொல்லுகிறார். छठवा कहता है நான் உன்னை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவிப்பேன். मैं तुझे दुष्ट की हाथों में बचाऊंगा. எட்டாவது சொல்லுகிறார். और अगला कहता है உன்னை பலவந்தரின் கைக்கு நான் விடுவிப்பேன். बलवान के हाथों में तुझे बचाऊंगा. இது கர்த்தரே சொன்ன வார்த்தை. ये प्रभु की आवाज है. ராஜாக்கள் சொல்லல, राजा नहीं बोले, ஆசாரியன் சொல்லல, याजक नहीं बोले, வேற எந்த மனுஷனும் சொல்லல. और कोई इंसान नहीं बोला. இந்த யெகோவா தேவன், यहोवा परमेश्वर, வானத்தை பூமியை படைத்த தெய்வம், आकाश पृथ्वी को बनाने वाला, அவர் சொல்லுகிற வார்த்தை उसका वचन இந்த வருஷத்திலே ये सालों में உன்னை அரணான வெங்கல அலங்கமாக்குவேன். मैं तुझे पित्तल के गढ़ के समान, डाल के समान बनाऊंगा. ஐயா, இந்த 6 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய ரேமா, ये 6 दिन की सभा की रेमा, இந்த 6 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய அஸ்திபாரம், ये 6 दिन सभा की नींव है. இந்த 6 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய ஆமென் கீ திறவுகோல். क्योंकि 6 दिन की सभा की ये ताला है.
கர்த்தர் உங்களை அரணான வெங்கல அலங்கமாக்குவார். मेरा प्रभु तुझे पित्तल की गढ़ के समान बनाएगा. விசுவாசம் இருந்தா கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. प्रभु को महिमा करो. ஹalleluya हालेलुया. ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஆயத்தப்படுகிறது. एक बड़ी युद्ध की तैयारी हो रहा है. பிசாசு உனக்கு விரோதமாய் யுத்தத்தை தொடுக்க வருவான். शैतान तेरे विरोध में युद्ध करने आएगा. ஆனால் அவனால் மேற்கொள்ள முடியாது. परंतु वो प्रबल नहीं होगा. சபையை மேற்கொள்ள முடியாது. कलीसिया की प्रबल नहीं करेगा. ஊழியத்தை மேற்கொள்ள முடியாது. सेवकाई के विरोध में कुछ नहीं करेगा. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மந்தைகளை அவனால் மேற்கொள்ள முடியாது. प्रभु जो भेड़ आपके हाथ में दिया उसे वो छीन नहीं सकता. ஏன் மேற்கொள்ள முடியாது? क्यों वो प्रबल नहीं होगा? ஏன் தொட முடியாது? क्यों नहीं छू सकता? ஏன் சூறையாட முடியாது? क्यों लड़ नहीं सकता? கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஆரணான வெங்கல அலங்கமாக்குவார். क्योंकि आपको मुझे वो पित्तल के ढाल के समान बनाया. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் ताली பண்ணு. बजाकर प्रभु का धन्यवाद. ஹல்லேலூயா. हालेलुया. மனிதனுக்கும் யுத்தம் நடக்கிறது. मनुष्य मनुष्य के मध्य में युद्ध होता है. மனுஷனுக்கும் பிசாசுக்கும் நடுவிலே யுத்தம் நடக்கிறது. मनुष्य और शैतान के मध्य में युद्ध हो रहा है. ஆமென். சாத்தானுக்கும் உங்களுக்கு நடக்கிற யுத்தத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. शैतान हमारा मध्य में होने वाले युद्ध में हम कैसा रहना है करके बाइबल बताता है. நம்ம எப்படி வாழ வேண்டும்? हम कैसा जीना है? ஆரணான வெங்கல அலங்கமாய் மாறு. पित्तल के गढ़ के समान हम बनना है. அலங்கம் என்பதற்கு இன்னொரு தமிழ் இருக்கிறது. गढ़ का मतलब और एक अर्थ है கோட்டையாக மாறு. सरपना बोना. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. आप तो ऐसा नहीं दिखते. ஹல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். हालेलुया बोलो. அரணான வெங்கல கோட்டையாக நீ மாறணும். पित्तल के समान गढ़ आप बनना है. வெங்கலத்தை உடைக்க முடியாது. पित्तल को तोड़ नहीं सकते. மண்பானை உடைக்கலாம். मटका को तोड़ सकते. ஆமே ஸ்தோத்திரம். மற்ற பாத்திரங்களை நொறுக்கலாம். बाकी बर्तन को तोड़ सकते. மண்ணு கரைந்து விடும். मट्टी तो पिघल जाता है. சோப்பு கட்டி தண்ணி பட்டா கரைந்து விடும். सोबन तो पिघल जाता है. ஆனா வெங்கலத்தை யாராலையும் தகர்க்க முடியாது. पित्तल को कोई भी तोड़ नहीं सकते हैं. வெங்கலத்தை சேதப்படுத்த முடியாது. पित्तल को कोई हानि नहीं पहुंचाएंगे. வெங்கலத்தை உடைக்க முடியாது. पित्तल को कोई तोड़ नहीं सकते. வெங்கலத்தை கீறி பார்க்க முடியாது. पित्तल के ऊपर कोई रैंक हाथ नहीं लगा सकते. ஜெபம் வெங்கல கோட்டையாய் மாறட்டும். तेरा प्रार्थना पित्तल के गढ़ बने. ஓ பரிசுத்தம் வெங்கலமா மாறு. तेरी परिशुद्धता तेरे पवित्रता पित्तल के समान ஓ बने. விசுவாசம் வெங்கலமாய் மாறட்டும். तेरा विश्वास पित्तल के समान बने. உனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற அந்த உறவு ஒரு வெங்கலமா மாறட்டும். तेरा प्रभु के मध्य में रिश्ता पित्तल के समान बने. உலகத்தை பார்க்காத. संसार को देखो मत. மனுஷனை பார்க்காத. मनुष्य को मत देखो. பின்வாங்கி போனவனை பார்க்காத. पीछे गया हुआ व्यक्ति को मत देखो. விழுந்து போனவனை பார்க்காத. गिरा हुआ व्यक्ति को मत देख. இயேசுவை பார். यीशु को देख. அவரை பார்க்க उसको देखते देखते அவரை தரிசிக்க उसके दर्शन पाकर அவர் சத்தத்தை கேட்க उसकी आवाज को सुनकर ஓ முட்டிய முடக்க घुटने के टिकते ஓ टिकते கண்ண கொலமாக்க आंसू गिराते गिराते வசனத்தால நீ உணர்த்தப்பட वचन से तुम बेसुस होकर கர்த்தர் உன்னை வெங்கல அலங்கமாய் மாற்று. प्रभु तुझे पित्तल के डाल के समान बना दे. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். यीशु के नाम से बोलता हूं. இதுவரைக்கும் சத்துரு உன்னை தொட்டா. अब तक शत्रु तुझे छूने लगा. உன்னை வேதனைப்படுத்தினா. तुझे दुख पहुंचाया. உன்னை குற்றப்படுத்தினா. दोष लगाया. உன்னை புறக்கணித்தா. तुझे नफरत किया. ஆமென். உன்னை ஆமென் பல பிரச்சனைகளை தள்ளினா. समस्या में गिराया. மனிதர்களை எழுப்பினார்கள். इंसान को उठाया. மனிதர்களால் நொறுக்கப்பட்டாய். इसके द्वारा तोड़ा गया. உடைக்கப்பட்டாய். तोड़ा गया. புறக்கணிக்கப்பட்டாய். नफरत किया गया. கைவிடப்பட்டாய். आज छोड़ा गया. ஆனா இனிமே इसके बाद ஓ ஜீசஸ் ஒரு மகிமை இறங்குகிறது. एक महिमा उतर रहा है. Glory to Jesus name. यीशु की महिमा. கர்த்தர் சொல்றார் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய கூடாத அளவுக்கு எப்படி அன்றைக்கு ஒரு மகிமை இறங்கிச்சோ அதே மகிமையை இப்ப நான் பார்க்கிறேன். याजक लोग ना सेवा करते हुए महिमा जैसा उतर आया यहाँ भी महिमा उतर आया. இந்த பலிபீடத்துல பார்க்கிறேன். बलिवेदी पर देख रहा हूँ. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு. धन्यवाद करो. அல்லாஹ் ஸ்தோத்திரம் பண்ணு. धन्यवाद करो. ஓ ஷகரபகதர நிகதரபகர. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. சகோதரிகள் மட்டும் ஹalleluya சொல்லுங்க. बहन लोग हालेलुया बोलो. பிரதர்ஸ் தம்பிமார் ஹalleluya சொல்லுங்க. நல்லா भाई लोग हालेलुया बोलो.
ஒரு கொஞ்ச நேரம் விழிப்புணர்வா இருக்கணும். थोड़ा समय जागते रहो. இது ஒரு யுத்த களம். युद्ध के मैदान. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्रियजनों, முதலாவது சத்தியம், पहला सच्चाई, கர்த்தர் உன்னை வெண்கல அலங்கமாக்கும். पहला प्रभु तुझे पित्तल के ढाल के समान बनाएगा. விசுவாசத்திலே சரியான வெண்கலமாய் ஆமை கட்டாய நீ மாற வேண்டும். विश्वास में तू पित्तल के समान बनना है. ஜெபத்திலே சரியான வெண்கலமாய் கட்டாய மாற வேண்டும். प्रार्थना में तू पित्तल के समान बनना है. ஆமென். உபவாசத்திலே சரியான வெண்கலமாய் கட்டாய நீ மாற வேண்டும். उपवास के अनुभव में पित्तल के समान तू बदलना है. உன் ஊழியம் கூட எப்படி இருக்கணும் தெரியுமா? तेरा सेवा कैसा रहना मालूम? ஆமென். கடமைக்காக நீ போதிக்க கூடாது. कर्तव्य के लिए नहीं होना है. கடமைக்காக பாட்டு பாட கூடாது. कर्तव्य के लिए गीत नहीं गाओ. கடமைக்காக வீடுகளை சந்திக்க கூடாது. कर्तव्य के लिए बाहर मत जाओ. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், यीशु के नाम से बोलता हूं, உங்களுடைய ஊழியங்கள் आपकी सेवा கீத்து கொட்டாய் அல்ல. ये वो कि घर के समान नहीं, அது உடைஞ்சு போவதற்கு. वो टूटने के लिए. ஹாஸ்பிட்டல் ஷீட் அல்ல. वो ये कि जो पर्दा न அது நொறுங்கி போவதற்கு. वो टूटने के लिए. கர்த்தர் சொல்றார், प्रभु कहता है, நீ செய்கிற ஊழியம் तू करने वाला सेवा வெண்கலமா மாறும். पित्तल के समान बदल जाए. வெண்கலமா மாறும். पित्तल के समान बदल அதை जाए. தொட நினைக்கிறவனை கர்த்தர் தொடுவார். जो उसे छुएगा प्रभु उसे அதை छुएगा. அழிக்க வருகிறவனை கர்த்தர் அழிப்பார். जो उसे नाश करने सोचेगा प्रभु नाश करेगा. உனக்கு விசுவாசம் இருந்தா பெற்றுக்கோ. आपका அதுக்கு மேல विश्वास நான் है ஒரு तो விஷயம். पालो. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया बोलो. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, मेरे प्रियजनों, வேதம் சொல்லுகிறது, वचन में लिखा है, ஆமென், சத்துருவை शत्रु को ஒரு யுத்த களத்துல युद्ध के मैदान में ஒரு யுத்த புருஷன் एक युद्ध की पुरुष சத்துருவை शत्रु को சேற்றை மிதிக்கிற மாதிரி மிதிக்கணும். जैसा कीचड़ को दबाते शैतान को ऐसा दबाना है. ஹல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். हालेलुया बोलो. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, प्रियजनों, சேறு என்பது உன் தலையில இருக்காது. कीचड़ जो है ना हमारा सिर पर नहीं होता है. சேறு என்பது உன் காலுக்கு கீழே இருக்கும். कीचड़ हमारा पैर के नीचे होता है. அப்ப நீ சரியான யுத்த களத்துல இறக்கி விடப்பட்டா, तो सही युद्ध के मैदान में कदम रखने से, நீ சரியான வெண்கல அலங்கமா இருந்தா, तो सही पित्तल के गढ़ है तो சத்துருவ शैतान को சேத்த மிதிக்கிற மாதிரி மிதிப்ப. कीचड़ को दबाने के समान कुचलेगा. யா இதுவரைக்கும் அவன் உன்னை மிதிச்சான், अब तक वो तुझे कुचला, இனிமே நீ மிதிப்ப. अब से तू कुचलेगा. எங்க பாக்குற, எங்க வேடிக்கை பாக்குற, இங்க கவனே, இங்க கவனே. या देखो. ஹல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். हालेलुया बोलो. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். एक वचन को बोलता हूं. ஆமென். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் सकरिया की पुस्तक 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 5वां वचन. सकरिया 10 का 5. அவர்கள் யுத்தத்திலே அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வேதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். கை தட்டி கர்த்தரை ताली बजाकर प्रभु को धन्यवाद करें. உனக்கு எதிராக, तेरा विरोध में, சபைக்கு எதிராக, कलीसिया की विरोध में, ஐயா ஊழியத்துக்கு எதிராக सेवकाई की विरोध में குதிரையில ஏறி வாரா. घोड़े पर सवार कर रहे हैं. அப்படின்னா அவன் கையில அதிகாரம் இருக்கு, उसका हाथ में अधिकार है, அவன் கையில பவர் இருக்கு, उसका हाथ में सामर्थ्य है, அவனுக்கு ஒரு பதவி சேர் இருக்கு. उसके लिए एक कुर्सी पद दिया गया. அதனால உனக்கு எதிராய் तेरा विरोध में சத்துரு எப்படி வர்றா? कैसा आ रहा है? இந்திய தேசத்தின் ஊழியத்துக்கு எதிராய், भारत देश की सेवा के विरोध में, வடநாடுகளுக்கு எதிராய், विदेश सेवा के विरोध में, மிஷனரிகளுக்கு எதிராய், मिशनरियों के विरोध में, சுத்தவான்களுக்கு எதிராய், पवित्र लोगों के विरोध में, இந்திய தேசத்துல भारत देश में சத்துரு இதுவரைக்கும் शत्रु अब तक எதுல ஏறி வந்தா? किसमें चढ़कर आया? குதிரையில ஏறி வந்தா. घोड़े पर सवार किया. ஏன்னா அவன் அதிகாரத்துல क्योंकि இருக்கு, अधिकार में है. அவனுக்கு பவர் இருக்கு, उसके बाद पावर है, அவனுக்கு பதவி இருக்கு, उसके बाद पद है, அவனுக்கு பணபலம் இருக்கு, उसके बाद पैसा की बल है, அவனுக்கு பணபலம் இருக்கு. उसके पैसा की बल है. ஆனா இந்த வருஷத்தில் ये सालों में கர்த்தர் சொல்றார், प्रभु कहता है, ஆமென், குதிரையில ஏறி வருகிறவன் जो घोड़े के ऊपर आ रहे हैं, உன்னை பார்த்து, तुझे देखकर, ஒரு சபையை பார்த்து, तेरे कलीसिया को ஒரு देखकर, ஊழியத்தை பார்த்து, तेरे सेवा को देखकर, உன்னை பார்த்து तुझे देखकर வெட்கப்படுவான். लज्जित होगा. போதாதையா என்னையா? क्या? ताली बजाकर धन्यवाद. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் ताली பண்ணுங்க. बजाकर ஹalleluya. हालेलुया.
அருமையான தேவ பிள்ளையே, प्रियजनों, வேதம் சொல்லுகிறது वचन में लिखा है நீ சரியான तो सही யோக்கியமான योग्य சரியான பெந்தகோஸ்தே கிறிஸ்தவனாய் இருந்தா, तू एक पेंतकोस्त एक सही विश्वासी है तो ஒரிஜினல் பெந்தகோஸ்த் கிறிஸ்தவனாய் இருந்தா, तू एक सही पेंतकोस्त है तो உன் பிரச்சனைய तेरा समस्या को தலையில தூக்கி வைக்க மாட்ட, सिर पर नहीं रखेगा, காலுக்கு கீழ வைப்ப. पैर के नीचे रखेगा। அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். हालेलुया बोलो। ஐயோ என் வேதனை, मेरा समस्या இத்தனை வருஷம் தலையில வச்ச, इतना वर्ष सिर पर रखा, ஐயோ என் பிள்ளைங்க எதிர்காலம் अयो मेरे बच्चे की भविष्य தலையில வச்ச, सिर पर रखकर எல்லா போராட்டத்தையும் தூக்கி सारे लड़ाई को हटाकर இத்தனை வருஷமா इतनी साल பிசாசு शैतान உன் தலையில வச்சா, तेरे सिर पर रखा, ஆமென் வச்சு அழுத்துனா, दबाया। பாஸ்டர் சொல்றார் पास्टर बोला ஜெபத்துல எழும்பு, प्रार्थना में उठ, ஆனா உன்னால முடியல. तू नहीं वो कर पा रहा, பரிசுத்தத்துல எழும்பு, पवित्रता में नहीं है, உன்னால முடியல. नहीं हो रहा है, உபவாசத்துல எழும்பு, उपवास में उठ, உன்னால முடியல. तुझसे नहीं हो रहा है, ஊழியத்துக்கு ஒப்பு கொடு, सेवा के लिए सौंप दे, உன்னால முடியல. तुझसे नहीं हो रहा है, ஆத்துமர்ப்பணம் செய்ய, तू ये काम कर, உன்னால முடியல. तुझसे नहीं हो रहा है, ஏன்னா क्योंकि இத்தனை வருஷமா इतना साल இந்த சேரெல்லாம் ये सारे कीचड़ உன் தலையில तेरे सिर पर நீ தூக்கி வச்ச. तू उठा कर रखा। ஆனா இந்த வருஷத்துல इस सालों में கர்த்தர் சொல்றார், प्रभु कहता है அதையெல்லாம் वो सबको உன் காலுக்கு पैर के नीचे कुचल दे। கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. ताली बजाकर धन्यवाद। சேத்தை போல, कीचड़ के समान, சேத்தை போல, कीचड़ के समान, சேத்தை போல कीचड़ के समान அத மிதிக்க மிதிக்க, उसे कुचलते அத कुचलते மிதிக்க மிதிக்க, उसे कुचलते कुचलते குதிரையில வருகிறவன், குதிரையில வருகிறவன், जो घोड़े पर आने वाला, உன்னை அழிக்க जो வருகிறவன், नाश करने आता है, உனக்கு எதிராய் जो வருகிறவன், तेरे विरोध में आ रहा है, உனக்கு எதிராய் யுத்தம் जो तेरे பண்ணுகிறவன், विरोध में युद्ध करने आ रहा அவன் है, மிதிக்க மிதிக்க तू कुचलते कुचलते அவன் வெட்கப்படுவான், वो लज्जित होगा, அவன் वो வெட்கப்படுவான், लज्जित होगा, அவன் वो வெட்கப்படுவான், लज्जित होगा, ஓ எல்லையில இருக்க மாட்டான். तेरे छावनी पर खड़ा नहीं होगा। கை தட்டி கதர் சோதரம் பண்ணு, கை ताली தட்டி சோதரம். बजाकर ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் சோதரம் பண்ணு. अन्य भाषा में 2 मिनट अन्य भाषा में, பாஸ்டர் செல்ல கதர் சோதரம் பண்ணு. पास्टर सब अन्य ஓ भाषा में। ஷகாலபதர நீ மகதரப. ஓ ஸ்தோத்திரம் பண்ணு சபை. உங்க சத்தம் எழும்பட்டும். आपकी आवाज उठे, பிரதர் கை தட்டி சோதரம் பண்ணுங்க. ताली बजाकर धन्यवाद बोलो, நல்ல வாயை திறந்து சோதரம் मुंह பண்ணு. खोल कर धन्यवाद ஓ बोलो। ஷகாலபத. रेबानाशिया சத்தத்தை உயர்த்தி சோதரம் आवाज பண்ணு. उठा कर हालेलुया। பிசாசுக்கு இடம் கொடுக்காத, शैतान को मौका मत दो, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. शैतान को मौका मत இந்த दो। 2 நாளும் ये 2 दिन இந்த இடத்துல इस जगह में இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல एक कल्पना से बढ़कर கர்த்தர் வல்லமையை ஊற்ற போறார். प्रभु सामर्थ्य को उंडलने वाला है। 2 நிமிஷம் 2 ही मिनट 2 நிமிஷம் 2 ही मिनट நல்லா अच्छा से ஆவியில் நிரம்பி आत्मा में கையை भरकर தட்டு, ताली बजा, அந்நிய பாஷையில துதி. अन्य भाषा में स्तुति करो। எங்களை பார்க்காத, हमें எங்களை मत பார்க்காத. देखो, हमें मत நீ देखो। நல்லா கண்ண மூடி ஸ்தோத்திரம் பண்ணு. हाथ बंद करके स्तोत्र धन्यवाद சில बोलो। கட்டுகள் உடைக்கிறத बंधन கர்த்தர் टूटना காண்பிக்கிறார். है। உன் தலையில இருக்கிற எல்லா சேற்றையும் तेरे सिर पर रहने वाला कीचड़ को அத காலுக்கு கீழே கொண்டு வந்து तेरे पैर के नीचे लेके आ। 2 நிமிஷம் அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் 2 பண்ணு. मिनट अन्य भाषा में स्तुति करो। எஸ் என்னாச்சு என்னாச்சு சீக்கிரம் சீக்கிரம் जल्दी से டைம் जल्दी से போதாது, நேரம் போதாது, जल्दी சீக்கிரம் से और மிதிக்கப்படட்டும். और कुचला जाए। நீ ஸ்தோத்திரம் பண்ண பண்ண स्तुति ஆவியில் करते करते ஆவியில் நிரம்ப நிரம்ப आत्मा में भरते भरते அந்நிய பாஷை பேச பேச अन्य भाषा बोलते बोलते ஆமென் சேறுகள் மிதிக்கப்படுது. ओ कीचड़ कुचला जा रहा है। நீ தான் செய்யணும், तू ही करना है, உனக்காக நான் செய்ய முடியாது. तेरे लिए मैं नहीं कर सकता। உன் தலையில எவ்வளவு சேர் இருக்கு, तेरा सिर पर कितना நீ कीचड़ है, தான் மிதே. तू ही कुचल। போதாது இந்த சத்தம். ये आवाज काफी नहीं है। பிரதர் கண்ண மூடி ஸ்தோத்திரம் பண்ணு. आंख बंद करे, आंख बंद करे, आंख बंद करे। எங்க சத்தத்தை பார்க்காத, हमारा आवाज को देखो मत, எங்களை எதிர்பார்க்காத, हमें देखो मत, தயவு செஞ்சு மேடையை எதிர்பார்க்காத. मंच को देखो मत। ஒரு புதிய அபிஷேகம் இறங்குகிறது. नया अभिषेक उतर रहा है। சேறுகள் மிதிக்கப்படும்.
ஹalleluya हालेलुया பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே प्रियजनों எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க कितने जन विश्वास करते हैं தலையில் இருந்த மிகப்பெரிய பாரம் இறங்கி கொண்டிருக்கு सिर का बोझ उतर रहा है சேறுகள் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது कीचड़ कुचला जा रहा है நீங்க மட்டும் மிதிக்கல आप सिर्फ नहीं कुचल रहे हैं உங்களோடு சேர்ந்து आपके साथ मिलकर உங்க வலது பக்கம் இடது பக்கம் आपके दाहिने बाहिने ஒரு पर சேனை இறங்கி एक सेना उतर आया है ஏன் கால் மட்டும் மிதிக்கல सिर्फ मेरा पैर नहीं कुचल रहा है எனக்காக मेरे लिए ஒரு சேனையை இறங்கி एक வந்து सेना को उसने भेजा है ஆமென் என்னோடு சேர்ந்து मेरे साथ मिलकर அந்த சேறுகளை மிதிக்கிறது वो सेना भी அந்த कुचल रहा சத்துருவை है மிதிக்கிறது उसके ताकत को कुचल रहा है இனிமே நீ எழும்புவா इसके बाद तू उठेगा இனிமே நீ வளருவா इसके बाद तू बढ़ेगा இனிமே நீ உயருவா इसके बाद ऊंचाई पर जाएगा காரணம் कारण சேறு மிதிக்கப்பட்டது कीचड़ कुचला गया சத்துரு மிதிக்கப்பட்டது शत्रु कुचला गया கர்த்தர் உன்னை வெண்கல ஆலங்கமாக்க मेरा प्रभु तुझे पित्तल के डाल बनाएगा तुझे அல்லேலூயா हालेलुया எங்கேயோ கற்று कहाँ तो बंद எங்கேயோ படிச்சு कहाँ तो जन्म हुआ कहाँ तो எங்கேயோ पढ़ाई किया எங்கேயோ கேட்டு कहाँ तो सुनकर யாரோ ஒருத்தருடைய அனுபவத்தை किसी का अनुभव को சாட்சியா வச்சு गवाही के रूप से रखकर நான் இந்த 2 நாள் பிரசங்கம் பண்ணல मैं ये 2 दिन प्रचार नहीं करूंगा என்னுடைய வாழ்க்கையில मेरा जीवन என்னுடைய ஜீவியத்தில் मेरा जीवन से எங்களுடைய பாதையில் हमारी मार्ग से எண்ணிக்கை கடங்கான சத்துருக்களை जो अनगिनत शत्रु को சேற்றை போல மிதித்த कीचड़ के समान जो कुचले அனுபவத்தை தான் उस अनुभव को நான் உனக்கு பேச मैं போறேன் आपके साथ बोलूंगा எங்களுக்கு எதிராய் बनना ही पड़ेगा உன் ஊர்ல கர்த்தர் திறந்த வாசல வச்சிருக்கிறார் तेरे गांव में प्रभु तेरे लिए द्वार को खोल कर रखा है எப்ப வேணாலும் உள்ள போகலாம் कभी भी तो अंदर जा सकता எப்ப है வேணாலும் ஜெபம் பண்ணு कभी भी प्रेयर कर रहे हैं எங்க வேணாலும் கன்வென்ஷனுக்கு பஞ்சமே இல்ல आज तो कन्वेंशन के लिए किधर भी अकाल नहीं है கன்வென்ஷனுக்கும் பஞ்சம் இல்ல சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இல்ல भोजन के लिए भी कोई अकाल नहीं है कन्वेंशन के लिए भी अकाल नहीं है செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு செவ்வாய் ஸ்டார்ட் பண்ணதா பாஸ்டர்யா ஹalleluya मंगलवार से रविवार तक நல்ல ஆராதனை अच्छी आराधना நல்ல பாடல் अच्छी गीत நல்ல சாட்சி अच्छी गवाही நல்ல பிரசங்கம் अच्छी प्रचार முடிந்ததுமே மதிய சாப்பாடு खत्म हो रहा है दोपहर का अच्छी भोजन இரவு முடிந்ததுமே இரவுக்கு சாப்பாடு இருக்கா இரவு முடிந்ததுமே இரவு சாப்பாடு रात के भोजन सभा के बाद भोजन இந்த 6 நாட்களும் ये 6 दिन உன் வீட்டுல आपके घर में மதிய சாப்பாடு செய்யல दोपहर को भोजन नहीं இரவு சாப்பாடு रात செய்யல में भोजन नहीं किए அந்த பணத்தை எங்க கொண்டு போய் तो போட்ட उस पैसा को तुम कहाँ डालो ஒண்ணாந்து இங்க போடு लेके आके यहाँ डालो அல்லேலூயா हालेलुया ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு होटल में जाकर खाकर நீ சாப்பிட்டு வெளிய வரும்போது அந்த கேஷியர்ல இருக்கால பார்த்து சார் ஓனர் சாப்பாடு சூப்பர் அப்படின்ட்டு நீ பாட்டுக்கு வந்துருவியா यदि होटल में तुम खाना खाने के बाद वहाँ के जो मालिक को देखकर मालिक आज आपके भोजन बहुत अच्छा था करके बोलकर आ सकते பாஸ்டர் கூட்டம் சூப்பர் பிரசங்கம் சூப்பர் सभा बहुत अच्छा है प्रचार बहुत अच्छा है நீ சும்மா போயிருவியா ऐसे जा सकते எந்த ஹோட்டல்ல சாப்பிடுறியோ जो होटल में खाएंगे நீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு जिस भोजन को तू खाया அந்த ஹோட்டல்ல என்ன கட்டணும் उस होटल में तो क्या भरना है बोलो என்னமா பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கு பணம் கட்டணும் पैसा भरना है நீ ஹோட்டல்ல சாப்பிட்டு होटल में खाकर நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு अच्छा है करके बोलकर கையையும் தொடச்சி வாயையும் தொடச்சி मुंह को धोकर हाथ को धोकर இப்படி தட்டிட்டு ऐसा पोंछकर பணம் கட்டாம போனா पैसा देने बिना यदि तू जाएगा வாந்தியும் பேதியும் நிக்காம போகும் क्योंकि तुझे तेरे अंदर लूज मोशन आ जाएगा तेरा पेट खराब हो जाएगा 6 நாட்களா வந்தீங்க 6 दिन आए விதவிதமான ஃபுட் इतना अलग अलग तरीका की भोजन முதல் நாள் சாம்பார் சோறு पहला दिन तो सांबार की भोजन இரண்டாம் நாள் வெஜிடபிள் பிரியாணி दूसरा दिन तो सब्जियां की बिरयानी ஆமென் இப்படி ஒன்னொன்னா கொடுத்து ऐसा एक एक भोजन देकर அஞ்சாவது நாள் கர்த்தர் உனக்கு அடிக்கிற அடி பார்த்தனா மட்டன் பிரியாணி पांचवा दिन प्रभु तुझे इतना मारा है तेरे मटन बिरयानी இன்னைக்கு காலையில உனக்கு சிக்கன் பிரியாணியை போடுறாரு आज सुबह एक चिकन बिरयानी ஆமென் சுத்தணும் நைட்டுக்கு உனக்கு மட்டன் பிரியாணி और रात को तेरे लिए मटन बिरयानी நாளைக்கு சண்டே ஃபுல்லா உனக்கு கிரீன் ரைஸ் தான் ப்ளம்ஸ் போட்டு முந்திரி போட்டு அடிச்சு தூக்கு और छठवां दिन अंतिम दिन एकदम कीमती भरा हुआ वस्तु डालकर खाकर भर जा நல்லா சாப்பிடு अच्छे से खा ஓ இழுத்து விடு अच्छे से पेट भरकर खाओ அப்படியே போ ऐसे जा அப்படியே கட்டில்ல படு ऐसे ही बिस्तर में सो जा நல்லா கொரட்டை விட்டு தூங்கு अच्छे से आवाज के साथ नींद सो
இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அந்த நியாய தீர்ப்பு உன் வீட்டு மேல வந்துரும். समझ लो इस साल के अंदर उस अन्याय तेरे घर के ऊपर आ அந்த जाएगा. நியாய தீர்ப்பு உன் தலை மேல வராம இருக்கணும்னா यदि प्रभु की दंड तुझ पर नहीं आना है तो ரெண்டு வேலை செய். दो काम कर. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு जो खाया उस खाना के लिए ஒழுங்கு மரியாதையா ईमानदार से பில்ல கட்டு. बिल को भरो. அடுத்து இன்னொரு வேலை செய். दूसरा एक काम करो. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு जो तू भोजन खाया உழைப்பை கொடு. ईमानदार से मेहनत कर. என்னத்தை கொடு? क्या कर? உழைப்பை கொடு. मेहनत को कर. அப்பதான் இந்த 6 நாள் கூட்டத்தினுடைய பிரதிபலனை तब பார்ப்பாய். तो ये 6 दिन की सभा की प्रतिफल को तू अनुभव करेगा. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? हम सब कौन मालूम? பாஸ்டர் அப்புறம். पास्टर जो शब्द है बात की बात है. அதுக்கு முன்னால நாங்கெல்லாம் சமையல் மாஸ்டர். उसके पहला हम सब ना जो भोजन बनाने वाले मास्टर है. இப்ப நான் வந்து பாண்டிச்சேரி பாஸ்டர் என்ன நினைச்சார்னா அவரே ஆக்கி ஆக்கி அவிச்சி அவிச்சி சண்டே 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 இந்த இடத்துல இருந்து உனக்கு போட்டா உனக்கு போர் அடிச்சிரும் ஒரே சாப்பாட்டை தின்னா உனக்கு திகட்டிரும்னு சொல்லி क्योंकि पास्टर ये सोच रहा है कि हमेशा मैं ही भोजन को बड़ा बनाकर एक ही भोजन को तुझे देने से वो तुझे मन से दूर हो जाएगा कर பாண்டிச்சேரியில இருந்து ஒரு குக்கை இறக்கிருக்கார். तो प्रभु पास्टर ने पांडिचेरी से भोजन बनाने वाला एक व्यक्ति का भी बुलाया. இந்த 2 நாள் நீ சாப்பிட போற சாப்பாடு ये 2 दिन आप जो भोजन खाने वाले हैं பாண்டிச்சேரி ஃபுட். वो पांडिचेरी की भोजन है. அதுக்கு நீ திருப்பி கேட்க கூடாது. तो दोबारा तुम ये नहीं पूछो பாண்டிச்சேரி சாப்பாடு மட்டும்தானா இல்ல பாண்டிச்சேரி சரக்குவான்னு கேட்டார். लेकिन ये नहीं पूछना है कि पांडिचेरी की भोजन से भैया और कुछ भी है. ஹalleluya. हालेलुया. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, मेरे प्रियजनों, ஒரு சாப்பாட்டை ஆயத்தம் பண்ணுவது அம்மாமாருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். एक माँ या बहन जानते हैं भोजन का तैयार करना कितना कठिन है. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆயத்தம் பண்ணி கொடுப்பது சாதாரணமானது அல்ல. वैसा ही एक सेवक की जगह में आकर वचन को तैयारी कर कर आपको देना भी कठिन बात है. காலத்தை நேரத்தை சமயத்தை உடலை எல்லாம் தாரவாத்துதான் உனக்கு ஒரு ஆகாரத்தை பரிசுத்தமான் எடுக்க. क्योंकि समय को शरीर को मुसीबत को परिस्थिति को सबको खोकर आपको ये भोजन को तैयारी कर कर दे रहे हैं. நான்லாம் வந்து சுவிசேஷகன் அல்ல. मैं एक सुसमाचार का नहीं हूँ. ஒரே பிரசங்கத்தை வச்சு உலகத்தை சுத்த. एक प्रचार को लेकर दुनिया को घूमने वाला नहीं. நான் திருச்சபை போதகன். मैं कलीसिया की पासवान. எவ்ரி சண்டே ஆமென். விதவிதமான ஃபுட் கொடுக்கலனா அது இன்னொரு ஹோட்டலுக்கு போயிடும். यदि हर रविवार नया नया भोजन को मैं ना देने से मेरा विश्वासी दूसरा होटल में चले जाएगा. ஞாயிற்றுக்கிழமை சபையில பிரசங்கம் பண்ணுவதற்காக रविवार चर्च में प्रचार करने के लिए சனிக்கிழமை ஒரு போதகர் தேவ சமூகத்துல உட்கார்ந்தார். शनिवार एक पासवान उपवास में बैठता है. டேக் மாதிரி எங்கே போய்கிட்டு இருக்கு. கர்த்தர் தான் காப்பாத்தணும். मैं ट्रैक बदल कर जा रहा हूँ, प्रभु मुझे बचाए. எது ஆண்டவர் எங்க ட்ராக்க மாத்தி கொண்டு போனாலும் ஆமென் எல்லாம் ஒரு நன்மைக்காக தான் செய்வார்னு நான் मैं விசுவாசிக்கிறேன். विश्वास करता हूँ प्रभु किसी भी मार्ग में ले जाए भलाई के लिए करेगा. சனிக்கிழமை தேவ சமூகத்துல உட்கார்ந்தா அவரால பிரசங்கம் எடுக்க முடியல. क्योंकि शनिवार वो उपस्थिति में बैठा लेकिन प्रचार को तो तैयार नहीं कर पा रहा. தூரத்துல இருந்து உறவுகள் வந்தாங்க. दूर से रिश्तेदार आए हैं. நல்ல சிக்கன் பிரியாணி अच्छा चिकन बिरयानी நல்லா சாப்பிட்டாங்க. अच्छी खाए हैं. அப்படியே கன்னியாகுமரி பீச் பார்க் और சுத்தினாங்க. कन्याकुमारी बीच में घूमने लगे. அப்படியே இரவு வந்தார். रात में आए அவர்களை பயணம் அனுப்பினார். और उनको भेज दिए. 10 மணிக்கு பிரசங்கத்துக்காக உட்கார்ந்தார். अभी ये पास्टर शनिवार रात को 10 बजे संदेश को तैयारी करने के लिए बैठा है. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவு 10 மணி शनिवार रात को 10 बजे இரவு நல்ல ஃபுல் கட்டு கட்டினார். रात में यहाँ गर्दन तक आया. இங்க வரை ஏறிக்கிச்சு. यहाँ तक भोजन भर गया. 2 கிலோ அரிசி 2.5 kg 3 லிட்டர் चावल 3 லிட்டர் சாம்பார் और 3 जो बर्तन सांबार 1 லிட்டர் ரசம் और रसम ஒரு 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 1.5 கிலோவுல கூட்டு பொரியல் காய்கறி और எல்லாம் 1.5 kg जो है ना जो सब्जियां அடிச்சு அடிக்கல பாஸ்டருக்கு இங்க வந்துருச்சு. इतना उसे खाया गर्दन तक आ गया. இரவைக்கு ஆரம்பிக்கிறேன் பாருங்க பிரசங்க. தேவன் இரவைக்கு வெளுத்து கட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் இரவைக்கு ஷார்ட் அடிதான். कुछ लोग रात में कम खाते हैं. ஆண்டவர் திருந்துன்னு சொல்லும்போது திருந்திட்டா உனக்கு நல்லது. देखिए जब प्रभु सुधरने बोलता है तुम सुधरना तुम्हारे लिए ठीक है. 4 நாள் செய்தி கேட்டு திருந்தலனா 4 दिन संदेश सुनकर तुम नहीं सुधरे அவர் திருத்த வந்தார். फिर वो ठीक करेगा तो சாட்டையோடு வருவார். वो चाटा के साथ आएगा. நல்லா கட்டியாச்சு.
वो पुल यहाँ तक आया। உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு, பாஸ்டருக்கு இல்லாமல் இருக்குமா? चलिए इतना खाया तो नींद के चक्कर आ रहा है, क्या पास्टर को चक्कर नहीं आएगा? 10 மணிக்கு பிரசங்கத்துல உட்கார்ந்தார், தூக்கம் தூக்கி அடிக்குதே. रात को 10 बजे प्रचार संदेश के लिए बैठा है लेकिन नींद आ रहा है। காலையில 5 மணிக்கு பிரசங்கம் எடுக்கலாம்னு பாசப்படுத்திட்டார். सुबह 5 बजे मैं उठ के तैयारी करूंगा करके सो गया। 5 மணிக்கு அலாரம் செட் பண்ணிட்டு படுத்தார். 5 बजे सुबह के लिए अलार्म को रखकर सोया। 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. 5 बजे तो अलार्म बज रहा है। करम राम करम राम करम राम अடிக்குது. करम राम करके आवाज आ रहा है। பாஸ்டருக்கு தூக்கம் கலையல. लेकिन पास्टर तो नींद से नहीं उठा, கையை தூக்கி ஒரே அடி வாட்ச்ல बस वो हाथ उठाकर घड़ी पर लगाया, அலாரம் ஆஃப் ஆச்சு. अलार्म बंद हो गया। 7 மணி வரையும் தூங்கிட்டார். 7 बजे तक सोया। ஐயோ பிரசங்கம் எடுக்கல. अयो प्रचार के लिए तैयारी नहीं हुआ சாப்பாடு ஆயத்தம் பண்ணணும். क्योंकि भोजन तैयारी नहीं किया। பெந்தகோஸ்தே ஊழியக்காரன் யார் தெரியுமா? पेंतकोस्त पासवान कौन है मालूम? பழைய சாப்பாட்டை पुराना भोजन को ஃப்ரிட்ஜ்ல வச்சு फ्रिज में रखकर எடுத்து निकाल कर சூடு பண்ணி கொடுக்கறவல்ல, गरम कर देने वाला नहीं। மற்றவனுக்கு இருக்கானுங்க பாரு, जो दूसरे लोग हैं பழைய சாப்பாட்டை पुराना भोजन को ஃப்ரிட்ஜ்ல வச்சு फ्रिज में रखते हैं, சூடு பண்ணி கொடுக்கறவன். गरम कर देने वाला नहीं। ஆனா உங்க ஊழியக்காரன் आपकी पास्टर உனக்கு சுட கொடுக்க வரமாட்டான். गरम की भोजन दे रहा है। கை தட்டி கத்தர சோதா. ताली बजाकर धन्यवाद करो। ஏனா क्योंकि பழைய சாப்பாட்டை தின்னா पुराना भोजन को खाने से உனக்கு வயிறு பிடிக்கும், पेट दर्द आ जाएगा, உன் பலன் எல்லாம் போயிடும். तेरा कमजोर चले जाएगा। என் ஜனங்கள் मेरा लोग வெங்கல அலங்கமாய் पित्तल के गट के समान, அவர்கள் பலன் உள்ளவர்களா, बलवान के समान, யுத்த களத்துல யுத்த புருஷனா, युद्ध के मैदान में युद्ध के पुरुष के समान அவன் போய் நிக்கணும்னா हम जाकर खड़ा होना ही तो பழைய சோத்தை தின்னா पुराना भोजन को खाने से அவனுக்கு பலன் வராது. उस पर बल नहीं आएगा। பரலோகம் அறிந்து स्वर्ग को जानकर 6 நாட்களாய் 6 दिन கர்த்தர் உனக்கு ஆரோக்கியமான சாப்பாடு, प्रभु तुझे तगड़ा भोजन को देते आ रहा है। அல்லேலூயா சொல்லு. हालेलुया। 7 மணிக்கு எழும்பினார். ये पास्टर 7 बजे सुबह उठा। ஐயோ अयो பிரசங்கம் எடுக்கல. कोई उपस्थिति नहीं है। பரவாயில்ல, ஒரு மணி நேரம் பிரயாணம் பண்ணி சர்ச்சுக்கு போகணும். वो 1 घंटा चर्च में जाने के लिए यात्रा करना है। அந்த 1 மணி நேரம் பஸ்ல போகும்போது பிரசங்கம் எடுக்கலாம். तो वो सोचा 1 घंटा की यात्रा जो बस में मैं प्रचार को तैयार करूं। மலமலன்னு குளித்து ஆமென் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஓடி போய் பஸ் பிடிச்சார். जल्दी से स्नान किया, कपड़ा पहना और बस को पकड़ा। இவருடைய நினைவெல்லாம் சாப்பாட்டை எங்க ஆயத்தம் பண்ணலாம்? इसका विचार क्या है? अभी भोजन का कहां से तैयार करें? பஸ்ல பிரசங்கம் எடுக்கலாம். बस में तैयारी करें। அன்னைக்குன்னு பார்த்தா பஸ்ல ஆமென் ஷீட்டே இல்ல, பாஸ்டர் ஃபுட் போட்ட தொங்கிட்டு. लेकिन उस दिन बस में इतना गर्दी है, बैठने के लिए कोई सीट नहीं है, सिर्फ खड़ा होने पड़ा। பஸ்ல பிரசங்கம் எடுக்க முடியல. अभी बस में भी प्रचार की तैयारी नहीं किया। அவர் நினைத்தார் वो सोचा எங்க மக்கள் हमारा लोग, எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்லும். वो ये सोचा मेरा लोग तो सबके लिए हालेलुया बोलेंगे। இங்க பாருங்க, இந்த ஃபேன் வந்து சுத்தல, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ये फैन नहीं घूमता है, हालेलुया बोलो। உண்மைக்கு இது 5 நாள் கூட்டம் தான். ये 5वां दिन की सभा है। இதே ஃபெஸ்ட் நாள் கூட்டம் மறந்து என்ன 10வது அல்லேலூயா சொல்லிருக்கோம். ये पहला दिन है तो 10 हालेलुया बोलने पड़ता था। அந்த பாஸ்டர் மக்களை எப்படி வச்சிருந்தாருன்னா, वो पास्टर अपने लोगों को कैसा रखा मालूम? சுத்துற பேன சுத்தலம் பாரு, जो घूमता है उसे नहीं घूमता करके बोलता है। गुमतागे नहीं गुमतागे, मोर गुमतागे, तैर गुमतागे, हालेलुया हालेलुया। சுத்தாத பேன சுத்துதும் பாரு. लेकिन जो नहीं घूमता है उसे गुमराह करके बोलता है। அந்த மக்கள் எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்லும். वो लोग तो सबके लिए हालेलुया बोलेंगे, அதனால அவங்களை ஈஸியா ஏமாத்தலாம். इसलिए उन लोगों को हम फंसा सकते हैं। 9 மணிக்கு போய் இறங்கிட்டார். 9 बजे चर्च में गया। கையில என்ன இல்ல, हाथ में क्या नहीं है? டிபன் கேரியர் இருக்கு, जो टिफिन हाथ में है, ஆனா உள்ள என்ன இல்ல, लेकिन अंदर क्या नहीं है? ஃபுட் இல்ல. भोजन नहीं है। அல்லேலூயா சொல்லு. हालेलुया बोलो। சரி போனார், गया, ஆராதனை முடிந்தது. आराधना खत्म हुआ, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார்னு மைக்க கொடுத்தாங்க. पास्टर प्रचार करने के लिए माइक दिया गया। அழகான டேபிள் இந்த மாதிரி இருந்தது. इस प्रकार का अच्छे से टेबल है। மக்கள் எல்லாம் நல்லா இழுத்து பிடிச்சு நெருக்கி டைட்டா உட்கார்ந்திருந்தாங்க. लोग पूरा चर्च में बैठे हैं। அது ஒரு கிராம சபை. वो एक गांव में कलीसिया है। பாஸ்டர் பைபிளை திறந்தார். पास्टर ने बाइबल को खोला, அவன் உரத்த சத்தமாய், जोर से, நீங்கள் கேட்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, आप आज सुनने वाले संदेश का शीर्षक இயேசு வரப்போறான்னு ஒரு குத்து குத்துனாரு. यीशु आने वाला करके ऐसा मारने लगा। மக்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க.
लोग होशियार होने लगे। ரொம்ப நாளா இயேசுவின் வருகையை பத்தி எங்க போதகர் பேசல. बहुत दिन हमारा पास्टर यीशु के आगमन के बारे में बोला नहीं। இன்றைக்கு ஒரு சூப்பர் பிரசங்கத்தோட आज तो एक बढ़िया प्रचार करने वाला है। பைபிளை திறந்தாங்க, நோட் டைரி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. अभी कलीसिया के लोग डायरी बाइबल को खोलकर तैयार हो गए लिखने के लिए। மறுபடி இரண்டாவது தடவை சொன்னார், दोबारा बोला இயேசு சீக்கிரம் வர போறார், यीशु जल्दी आने वाला करके मारा। மறுபடியும் மக்கள் உஷாராயிட்டாங்க. दोबारा लोग तैयार हो गए कुछ बोलने वाला। என்னடா இது முத சொன்னதை திரும்ப क्या சொல்றாரு? है, पहला बोला अभी दोबारा बोलता। மக்கள் எல்லாம் உஷாரா இருக்கும். लोग और भी होशियार में। மூன்றாவது ஒரு வார்த்தை சொன்னார், तीसरा एक शब्द बोला, மூணாந்தர சத்தம் உயர்த்தி கைய ஓங்கி இயேசு சீக்கிரம் வர போற ஒரே குத்து மேச புட்டுக்குச்சு. तीसरा जोर से यीशु वापस आने वाला करके जैसा मारा, ये टेबल टूट गया। ஆமா, மேச புட்டுக்கிட்டு பாஸ்டர் போய் முன்னால இருக்கிற ஆயா மேல போய் பொத்துன்னு ये टेबल टूट गया। ये पास्टर आगे जो बुढ़ी माँ के ऊपर जाके गिर गया। ஆயாவை பார்த்து பாஸ்டர் சொன்னார், और उस बुढ़ी माँ को देखकर पास्टर ने बोला, ஆயா சாரி சாரி. बुढ़ी माँ क्षमा करो। ஆயா சொன்னாங்க, बुढ़ी माँ ने बोले, மனே बेटा ஒன்னு சொல்லி தப்புலடா, तुझे बोलने से गलत नहीं है। சீக்கிரம் வருவார் சீக்கிரம் வருவார்னு சொன்னேன். जल्दी आएगा जल्दी आएगा जल्दी आएगा। இவ்வளவு சீக்கிரம் வருவது தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் ஓரமா तो ஒதுக்கிடுவேன். इतना जल्दी से आएगा करके मुझे पता होगा तो मैं दूर चले जाता था। இவ்வளவு சீக்கிரம் வருவது எனக்கு தெரியாது. तो इतना जल्दी से आएगा करके मुझे पता नहीं। இன்னைக்கு आज கதையை வைத்து, इस कहानी से, கற்பனையை வைத்து, कल्पना से, நாட்டு நடப்ப வச்சு संसार की कुछ कहानी को रखकर பிரசங்க மேடையை தீட்டுப்படுத்துகிற பணத்திமின் பேய்கள் சுத்தி திரியுது. बलिवेदी को अपवित्रता करने वाले कई झूठे सेवक लोग उठ चुके ஆனா हैं। உலகத்தை வெறுத்து, மாம்சத்தை வெறுத்து, உலக இச்சை ஆடம்பரத்தை வெறுத்து உனக்காக கர்த்தர் பரிசுத்தவான்களை எழுப்பி, ஆமே நீ ஒரு நல்ல வெண்கல அலங்கமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு 5வது நாளாய் நல்ல ஆகாரத்தை தருகிறார். लेकिन इस सेवक को प्रभु ने अभिषेक करके चुनकर संसार से, पाप से, अभिलाषा से अलग कर कर तुम्हें पवित्रता में तैयारी करने के लिए, आपके लिए इस अच्छी सभा को तैयार कर कर इस प्रकार के संदेश को आपके लिए देते आ रहा है। हालेलुया हालेलुया। எதற்கு கர்த்தர் இந்த உணவை தருகிறார்? क्यों आपके ये भोजन को दे रहा है? நீ வெண்கல அலங்கமாய் மாறணும். तू पित्तल के गढ़ बनना है। நீ வெண்கல அலங்கமாய் மாறுவது மட்டுமல்ல, ना केवल पित्तल के गढ़ बनना, உன்னுடைய பிரச்சனையை சேற்றை மிதிக்கிறது போல மிதிக்கணும். तेरा समस्या का कीचड़ के समान तू कुचलना है। அப்படி நீ சத்துருவை மிதித்தால், ऐसा तू शत्रु को कुचलेगा तो ரதத்தில் வருகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். रथ में आने वाले लज्जित हो जाएंगे। அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். हालेलुया बोलो। வேதம் சொல்லுகிறது, वचन में लिखा है, நீ சிங்கத்தை மிதிப்பாய், तू सिंह को कुचलेगा, நீ சிங்கத்தின் மீது நடப்பாய், सिंह के ऊपर चलेगा, நீ வலு சர்ப்பத்தை மிதிப்பாய், अजगर को कुचलेगा, நீ वलु सर्पத்தின் மேல நடப்பாய். अजगर के ऊपर चलेगा। யாராயிருந்தா, कोई भी क्यों ना, வெண்கல அலங்கமாயிருந்தா, यदि तू पित्तल के समान है तो। அல்லேலூயா. हालेलुया। அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, मेरे प्रियजनों, எங்களுடைய சபைக்கு முன்னால हमारा कलीसिया का आगे ஒரு மிகப்பெரிய பணக்கார கோடீஸ்வரர் லேடி ஒரு பெரிய பங்களா கட்டினாங்க. हमारा चर्च के सामने एक धनवान परिवार ने एक बड़ा राजमहल को बनाया। சபையில இருந்து தான் கரண்ட், சபையில இருந்து தான் தண்ணி கொடுத்து உதவி செஞ்சோம். हमने हमारे चर्च के करंट, चर्च के पानी देकर मदद किए। அண்ணன் தம்பி 5-6 பேரு, वे 5-6 भाई लोग हैं ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, और एक ही बहन है। மிகப்பெரிய பணக்காரி. एक बड़ा धनवान है। வீட்டை கட்டி முடித்து और उस बड़ा घर को बनाकर சர்ச்சி கதவை திறந்தா அவங்க வீட்டு கதவை, चर्च को दरवाजे को खोलने से उनका घर दिखेगा। ஊழியத்துக்கு எதிராய் பண்ணாத அட்டுழியம் கிடையாது. उस घर वाले सेवकाई के लिए इतना तकलीफ देने लगे जिसे वर्णन नहीं कर सकता। டிசம்பர் 31ஆம் தேதி புது வருஷ ஆராதனைக்கு, क्योंकि दिसंबर 31 तारीख जो नया वर्ष का आराधना के लिए சத்துருவை மிதிப்பதை பத்தி பேசுறேன். मैं शत्रु को कुचलने के विषय को बोल रहा हूँ। ஆராதனையை தடை செய்ய वो नया वर्ष का आराधना को रोकने பாண்டிச்சேரியில இருந்து ரவுடிகளை இறக்கி, पांडिचेरी में रहने वाले गुंडे को बुलाकर சாராய பாட்டில குவித்து, दारू की बाटल को वहां डालकर சர்ச்சை சுத்தி பெரிய பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ் வைத்து, हमारा चर्च के चारों ओर बड़े बड़े स्पीकर बॉक्स को रखकर சினிமா பாட்டுகளை போட்டு, और गंदा गीत को डालकर குடித்து வெறித்து वे दारू पीकर नशा में பயங்கர இடைஞ்சல் செய்தார்கள். भयानक रूप से रुकावट पहुंचाने लगे। ஆனாலும் நாங்க பயப்படல. फिर भी हम नहीं डरे। அவன் வாளி
வால்யூமை ஏத்துனோம், वे वॉल्यूम को बढ़ाने लगे, நாங்களும் ஏத்துனோம். हम भी वॉल्यूम को बढ़ाए. அவன் போதையில தான் கத்துறான், वो नशा में चिल्लाया, நாங்க பரிசுத்த ஆவி हम அபிஷேகம். पवित्र आत्मा का अभिषेक में चिल्लाए. அவன் போதை இருக்கு வரை தான் கத்துவான், वो नशा रहने तक चिल्लाएगा, நாங்க சாக வரைக்கும் हम கத்துவோம். तो मरने तक चिल्लाएंगे. அவன் ராத்திரி 1 மணிக்கு வரைக்கும் தான் கத்துவான், वो रात को 1 बजे तक चिल्लाएगा, ஆனா நாங்க விடிய விடிய கத்துவோம். हम पूरी रात चिल्लाएंगे, ஏனா இது வெங்கல क्योंकि அலங்காரம். ये तो पित्तल के गढ़ है. கை தட்டி கத்த சோதரம் பண்ணு. हाथ उठाकर हालेलुया बोलो. ஆராதனை வெற்றியாய் முடிந்தது. आराधना को प्रभु जय के रूप से खत्म किए. பல பிரச்சனையை கொடுத்தாங்க. कई समस्या को घर वाले देने लगे. இந்த பாஸ்டரை ஒண்ணும் பண்ண முடியல. ये पास्टर को हम कुछ नहीं कर पा रहे. மந்திரவாதத்தை செய்தால் जादू टोना करने लगे. ஆமென். ஒரு நாள் காலையிலே 5 மணிக்கு கதவை திறந்தேன். एक दिन सुबह 5 बजे दरवाजा को खोला. வீட்டு வாசல்ல ஆமென் சேவல் தலை ரத்தம் மந்திரிக்கப்பட்ட பொருட்கள் வீட்டு வாசல்ல और கிடந்தது. दरवाजा के सामने मुर्गी को मारकर मुर्गी का सिर, मुर्गी का खून और कुछ कुंगम हुआ डाले हुए थे. எடுத்தேன் ஜெபம் பண்ணேன், அந்த இடத்தை கழுவி விட்டுட்டு தூக்கி தூர போட்டுட்டு என்னுடைய வேலையை செஞ்சேன். हमने उठे उस सबको निकाल कर फेंक कर उस जगह को धोकर आगे बढ़ गए. அடுத்த நாள் காலையில இரண்டாவது கோழி தலை दूसरा दिन सुबह वैसा ही और एक मुर्गी का மந்திரிக்கப்பட்ட பொருள் वहाँ एक जादू टोना की वस्तु. தொடர்ந்து 3 நாட்களாய் 3 சேவல் தலை மந்திரிக்கப்பட்ட பொருள். लगातार 3 दिन भी मुर्गी को वे जादू टोना कर कर काट कर डाले थे. 3 நாளா கதவை திறந்தேன், எடுத்தேன், ஜோமணி தண்ணி ஊத்துனேன், கழுவுனேன், என் வேலையை நான் செய்தேன். 3 दिन भी दरवाजा खोलना, उसे उठाकर फेंकना, साफ सफाई करना, आगे बढ़ना. நாலாவது நாள் और चौथावा दिन நான் வெளியே வருவதற்கு தாமதமானது. मैं बाहर आने के लिए थोड़ा देरी हुआ. இந்த சம்பவத்தை மனைவிக்கு சொல்லல, इस घटना को मेरा पत्नी को मैं नहीं बोला था. சபையில உள்ள ஊழியக்காரங்களுக்கு சொல்லல, घर चर्च के पासवार्ड को नहीं बोला. எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன். बस मैं अपने मन में रख लिया. நாலா நாள் மனைவி கதவை திறந்து பார்த்தா ரத்தம் சேவல் தலை மந்திரிக்கப்பட்ட பொருள். चौथावा दिन अचानक मेरे पत्नी दरवाजा खोली, मुर्गी का सिर दिख रहा है, खून दिख रहा है. என் மனைவி சொன்னா என்னங்க, मेरा पत्नी चिल्लाने लगे என்னங்கன்னு ஒரு இழுவை. और वहां से जोर से चिल्लाकर मुझे बुला रहे हैं. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, सामने वाले का हाथ पकड़ के बोलो, உன் இழுவையில தான் பிரச்சனை, உன் இழுவையில தான் கோளாறு. தெரியலையே. अच्छा तू बुलाने के तरीका में समस्या है. பாஸ் ஆலோசனை இழுப்பு, அந்த இழுப்புல தான் இருக்கு அவிசுவாசத்தின் ஆவி. तुम्हारे कुछ लोग जो लंबा खींच के बुलाते थे कि वहां अविश्वास को प्रकट करते. நான் சொன்னேன் பயப்படாத, मैंने बोला मत डर, நீ பார்ப்பது ஒரு தலை, तूने एक सिर को देखा, நான் இதற்கு முன்பதாக 3 தலையை பார்த்தேன். मैं इसकी पहला 3 सिर को देख चुका हूं. மொத்தம் என் தலைக்காக அவள் 4 தலையை வீட்டு வாசல்ல போட்டிருக்கா. एक सिर के लिए प्रभु ने 4 सिर को अपने पास भेजा. நாலாவது தலையை கையில எடுத்தேன், चौथावा उस मुर्गी का सिर को हाथ में उठाया, அதே இடத்துல முழங்கால போட்டேன், वही जगह में घुटने डाला, 2 கையா வீட்டுக்கு நேரா உயர்த்தினேன். उस घर की ओर मेरा हाथ को उठाया, ஏன்னா எங்க சர்ச் வாசலும் அவ வீட்டு வாசலும் பக்கம் தான் இருக்கு. क्योंकि हमारा चर्च के दरवाजा उनके घर के दरवाजा आमने सामने. நாலாவது சேவல் தலையை ரத்தத்தோட கையில வச்சிட்டு ஜெபம் பண்ணேன். उस मरा हुआ मुर्गी के खून के साथ अपने हाथ में उठाकर प्रार्थना किया. பயப்படல, डरा नहीं, சத்தமா ஜெபிச்சேன். जोर से प्रार्थना किया. அன்புள்ள ஆண்டவரே, प्रिय परमेश्वर, யாருன்னு தெரியல, कौन है पता नहीं, எனக்கு எதிராக मेरा विरोध में மந்திரம் செய்த जादू टोना की कर कर 4 சேவல் தலைய 4 मुर्गी का सिर को எங்க வீட்டு வாசல்ல போட்டிருக்காங்க. मेरा घर के सामने डाले हैं. அன்புள்ள ஆண்டவரே, प्रेमी परमेश्वर, 4 நாளா 4 दिन से ஆண்டவரே प्रभु வெறும் தலையை தான் பாக்குறேன், मैं सिर्फ सिर को देख रहा हूँ, முண்டத்தை காணோமே. मैं शरीर को नहीं देख पा रहा हूँ. நாளையில இருந்து कल से தலை மட்டும் வந்து விழக்கூடாது, सिर्फ शरीर सिर को मत भेजो, முழு கோழியும் விழு. पूरा मुर्गी को भेजो. மந்திரம் பண்ணி சூனியம் பண்ணி என் வீட்டு வாசல்ல முழு கோழி வருவதாக. जादू टोना कर कर पूरा मुर्गी मेरे पास आने ஆண்டவரே, पाए. प्रभु சிக்கன் 180 ரூபாய் விக்குது. चिकन के भाव तो अभी बढ़ गया, 150 रुपया है. ஆமென். முழு கோழி வருவதாக. मुंह पूरा मुर्गी को बेच. அவ ஜன்னல திறந்து சத்தத்தை கேட்டா, वो दरवाजा को खोल कर देखने लगे. அவ பார்த்தா இவன் பயங்கர ஆளா இருக்கான். वो घर वाले सोचे हमसे भी ये तो इतना भयानक दिख रहा है, நம்ம தலைய போட்டா இவன் முழு கோழியை கேட்கறான். हम तो सिर को डाले, ये तो पूरा मुर्गी को मांग रहा है. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, क्यों मालूम? உன் பிரச்சனை உன் தலையில இல்ல, आपका समस्या आपके सिर में नहीं है,
உன் பிரச்சனை உன் காலுக்கு आपकी समस्या आपके पैर के नीचे होना है அல்லேலூயா சொல்ல மக்கள் हालेलुया बोलो ஐயோ மந்திரமா अयो जादू टोना அப்பவே பேய் தலையில ஏறி உட்கார்ந்துரும் चिल्लाने में ऊपर बैठ ஐயோ சூனியமா अयो जादू टोना அப்பவே பேய் தலையில ஏறி तुरंत वो உட்கார்ந்துரும் आ जाएगा பக்கத்து வீட்டுக்காரன் லெமன் ஜூஸை போட்டு அந்த லெமனை வந்து புளிஞ்சி ஜன்னல் பக்கமா வீசிட்டு விசுவாசி வீட்டு வாசல்ல பாஸ்டர் யாரோ ஒருத்தர் சூனியம் பண்ணிட்டான் सामने वाले नींबू के जो जूस कर कर उस क्या बोलते हैं அருமையான फेंके रहते हैं அருமையான கர்த்தருடைய பிள்ளையே प्रियजनों உன் விசுவாசம் तेरा विश्वास வெங்கல அலங்கம் और पित्तल की गढ़ அடுத்து அவ பார்த்தா अगला हम देखने से ஆமென் இனிமே इसके- இவனை தொடுவதற்கு இன்னொரு வழி इसको छूने के लिए और एक व्यक्ति நான் பேர் சொல்ல விரும்பல मैं नाम नहीं बोलूंगा ஆமென் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால क्योंकि लाइव जाने के कारण ஆமென் சில இடத்துக்கு கூட்டம் போகும்போது நான் சில முக்கிய சாட்சிகளுக்கு லைவ் கட் பண்ணுவோம் ஆனாலும் சில முக்கிய சம்பவத்தை நான் சொல்ல விரும்பல कुछ मुख्य बातों को मैं कट कर देते लेकिन हम बोलते भी नहीं ஆமென் பாண்டிச்சேரியில மிக பெரிந்த தல சிறந்த ஒரு ரவுடியை இறக்கினா उसके बाद वो घर वाले ने पांडिचेरी में एक बड़ा गुंडा को हमारा विरोध में लेके என் आए தலைக்கு வேலை பேசினாங்க और मेरा सिर काटने के लिए उनसे बातें किए அப்பதான் எனக்கு தெரிந்தது நம்ம இவ்வளவு வேலை போறோமா तब मुझे पता चला मैं इतना बड़ा व्यक्ति हूँ क्या நம்ம சாதாரணமானவர்கள் मैंने सोचा मैं साधारण हूँ நமக்குள்ள அசாதாரணமானவர் வந்ததனால हमारे अंदर अलौकिक व्यक्ति आने के कारण இயேசு உனக்குள்ள வரலன்னா இந்த கனம் இல்ல மதிப்பு இல்ல यीशु மரியாதை हमारे இல்ல, अंदर ஒரு மண்ணும் இல்ல यीशु हमारे अंदर ना आने से हमारे लिए ना आदर सम्मान और कुछ भी नहीं होगा என் உயிருக்கு விலை பேசி பணத்தை கொடுத்தாங்க बस मुझे मार डालने के लिए उसके हाथ में इतना पैसा दे दिए 2013 ராத்திரி 12:30 மணி 2013 वर्ष रात को 12 बजे எங்க சபை வந்து இப்படி ஒரு ஹாஸ்பிடல் ஷீட் போட்டு ஒரு 300 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு சபை हमारा चर्च इस प्रकार के तंबू के समान जो 300 लोग बैठकर आराधना कर सकते हैं சபையோட சேர்த்து சாதாரணமான ஒரு ஷீட் இறக்கி ஒரு சிறிய வீடு और चर्च के सामने सीट में छोटे से घर भी है வீட்டுல பாத்ரூம் வசதி இல்ல घर में बाथरूम जो सुविधा नहीं है வீட்டுக்கு வெளியே தான் இருக்கிறது क्योंकि बाथरूम तो घर की बाहर है நடு சாமத்துல மனைவி சொன்னா என்னங்க கொஞ்சம் வெளியே போகணும் கதவை திறங்க जो पत्नी रात में बोले जी थोड़ा बाहर जाना है अब भी आ जाओ கதவை திறந்த दरवाजा को खोला லைட் போட்டு கதவை திறந்தோம் लाइट डालकर दरवाजा खोला வெளியே வந்து பார்த்தா बाहर आने से ஒரு கார் ஒன்று வேகமாய் வருது சர்ச்சை பார்க்க एक कार बड़ी रफ्तार से चर्च के पास आ रहा है மெயின் ரோड இப்படி இருக்கிறது ये ऐसा मेन रोड है ஆமென் ஆப்போசிட்ல அந்த வீடு இருக்கிறது और उसके सामने ही घर है ரோட்டுக்கு இந்த பக்கம் சபை இருக்கிறது रोड की इस दिशा में हम है சபைக்கு இந்த பக்கம் பின்னால பெரிய காம்பவுண்ட் இருக்கிறது और चर्च के पीछे बड़ा दीवार है இந்த பக்கம் பெரிய காம்பவுண்ட் இருக்கிறது और यहाँ भी एक बड़ी कॉम्पाउंड है அந்த பிளாட் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடைய பிளாட் क्योंकि वो पांडिचेरी का जो अधिकारी के घर सामने है கார் வேகமாய் வருது उस कार बड़ी तेज से आया லைட் வந்து அந்த செவுத்துல படுது காம்பவுண்ட்ல और उस कार के लाइट दीवार पर लगने लगा நானும் மனைவி கொஞ்சம் உஷாரானோம் मैं मेरा पत्नी थोड़ा होशियार होने लगे ஏற்கனவே எங்களுக்கு நிறைய பிரச்சனை क्योंकि இருந்தது पहले से हमारे लिए काफी समस्या चल रहा है கொஞ்சம் விழிப்புணர்வானோ थोड़ा जाग कर रहकर வெளியில எரிந்த லைட்டை அணைத்தோம் बाहर के लाइट को हम बंद किए हैं சர்ச்சுக்கு வெளியில ஒரு மரம் இருக்கிறது चर्च के बाहर एक पेड़ खड़ा है அந்த மரத்தின் இருட்டுல நிக்கிறோம் उस पेड़ की छाया के अंधकार में हम खड़े हैं அந்த முன்பிட்டு வாசல்ல கார் வேகமாய் நின்றது उस घर के सामने उस कार आकर खड़ा हुआ காரை திறந்து வெட்டு கத்தி வீச்சருவாளோடு 8 பேர் இறங்க उस कार से बड़ी बड़ी तलवार के साथ 8 जन उतर कर आने लगे அதுல 2 பேர் उसमें 2 जन இவ்வளவு பெரிய பட்டா கத்தி इतना बड़ा तलवार மண்ணுல போட்டு இழுத்துக்கிட்டு आधा जमीन में रखकर खींचकर நாங்க நிக்கிற இடத்துக்கு நேர வர்றாங்க हम जहाँ खड़े हैं उसकी ओर आ रहे थे எப்படி இருக்கும் कैसा रहेगा सोच के देखिए இது பனங்காட்டு நரி ये तो जंगल की लोमड़ी है மிச்சத நீங்க சொல்லுங்க ஐயோ என்னமா சலசலப்புக்கு அஞ்சாது इस प्रकार की आवाज के लिए नहीं डरेगा நீ விசுவாசத்துல வெங்கலமா இருந்தா तो विश्वास में डाल के यदि पित्तल के समान நீ है ஜெபத்துல வந்து வெங்கலமா இருந்தா यदि प्रार्थना में तू पित्तल के समान है तो உனக்குள்ள அந்த ப்ரொடெக்ஷன் உனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த வெங்கலமா இருந்தா तेरे अंदर की पवित्रता यदि डाल के समान है எதை பார்த்தும் பயப்பட तो किसी को भी देखकर नहीं डरेगा கைவத்து அல்லேலூயா சொல்லுங்க आज तो टकरा लियो बोलो இன்னொரு வார்த்தை சொல்றேன் और एक बात बोलता हूं உங்க விசுவாசம் வெங்கலமா இருந்தா आपकी विश्वास पित्तल के समान होगा तो நான் அப்படியே கண்டினியூவா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அப்படியே நான் தொடர்ந்து அடிச்சா கூட இந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேன் यदि मैं शाम को 5 बजे तक यदि प्रचार करूं इस जगह से तुम उठेगे नहीं உட்காருவோமா
बैठेंगे क्या आप? செய்வீர்களா? करेंगे क्या? ஹல்லேலூயா. हालेलुया. பயப்படாதீங்க, முடிக்கிறேன். डरो मत, खत्म हो रहा है. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, प्रियजनों, பாஸ்டர் சொல்லி தான் கூட கரெக்ட்டா இந்த டைமுக்கு நீங்க முடிச்சிரணும். पास्टर बोले, टाइम भी बोले मेरे நிறைய पास. பேர் இவனை விட்டா இவன் இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். तुम खत्म नहीं करेगी तो वे उठ के चलते रहेंगे. அந்த இருட்டை நோக்கி வர்றாங்க. उस अंधकार की जगह की और அதுல ஒருத்தர் சொல்றானே மச்சான், उसमें जो वो आपस में बातें कर रहे हैं. பாஸ்டர் வீட்டுக்குள்ள லைட் எரியுது. पास्टर के घर के अंदर लाइट चल रहा है. ஃாதர் முழிச்சிருக்காரு. इसका मतलब फादर तो जागते हैं. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகட்டும். और थोड़ा देरी होने दे. 8 பேர் கத்தி கட்ட கம்போட முன் வீட்டுல போய் ஒளிஞ்சிட்டாங்க. क्योंकि 8 जन अपनी तलवार के साथ जवाब जाकर छुप गए. இப்ப ஆமென், வீட்டுக்கு வெளியே அந்த இருட்டு மரத்துக்கு கீழே நானும் மனைவி நிக்கிறேன். उस पेड़ के पास उस रात में मैं मेरा पत्नी खड़े हैं. என் அம்மாவும் என்னுடைய 2 மகனும் குழந்தைகள் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. मेरा माँ और 2 छोटे बच्चे घर के अंदर सो रहे हैं. ஆலயத்துல ஊழியக்காரங்க தூங்கிட்டு இருக்காங்க. और मंदिर में सेवक लोग सो रहे हैं. நானும் மனைவி வெளியே நிக்கிறோம். मैं मेरा पत्नी बाहर खड़े हैं. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? यीशु क्या बोला मालूम? நீ ஆடா இருந்தா, यदि तू आके भेड़ है तो, அது நீ செம்மறி ஆடா இருந்தா, वो भी तू बकरी है तो, நான் உன்னை ஐஸ்வரியத்துக்குள்ள அனுப்புவேன். मैं तुझे धन के और भेजूंगा. நான் சுகபோகத்துக்குள்ள அனுப்புவேன். तुझे परिपक्व में நான் भेजूंगा. செல்வ செழிப்புல அனுப்புவேன். और संपन्नता में भेजूंगा. நான் ஆடம்பரத்தில் அனுப்புவேன். मैं तुझे सुविधाओं की ओर भेजूंगा. அப்படி சொல்லல. ऐसा नहीं बोला. எப்படி சொன்னார்? यीशु क्या बोला? நீங்க சொல்லுங்க. आप बोलो. किसके अंदर तुम्हें भेज रहा? நாள் கூட்டம் மாதிரி தெரியலையே. கிருபாசனம் சத்தியத்துல வெடிச்சு கிளப்புதுன்னு நினைச்சேன். நீ ஆடா இருந்தா, यदि तू भेड़ है तो, நான் உன்னை ஓநாய்க்குள்ள அனுப்புவேன். मैं तुझे लोमड़ियों के अंदर भेजूंगा. உன்னை சுத்தி என்ன கூட்டம் இருக்கு தெரியுமா? तेरे चारों ओर कौन है मालूम? ஓநாய்கள். लोमड़िया. இப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்க. थोड़ा ऐसा दे, भेड़िया. सॉरी, முன்னுக்கு பின்னுக்கு திரும்பி பாத்துருங்க. थोड़ा सामने देख लो कौन है. நீ வந்து உட்காரும் போது கவனமா உட்காரணும். अब बैठने के समय सावधान से बैठना है. ஏன்னா உன் எல்லையை சுத்தி என்ன கூட்டம் तेरा இருக்கு? चारों ओर कौन है? ஓநாய்கள். लोमड़िया, भेड़िया. எங்களை தேடி எத்தனை ஓநாய் வந்திருக்கு கரெக்டா சொல்லுங்க. हमें ढूंढ कर कितना लोमड़िया आया, भेड़िया आया? बोलो. 8 ஓநாய். हमें ढूंढ कर 8 भेड़िया आए हैं. இப்ப வீட்டுக்கு வெளியில 2 ஆட்டுக்குட்டி. लेकिन अभी घर के बाहर 2 भेड़ खड़े हैं. ஒன்னு மனைவி ஆட்டுக்குட்டி, एक पत्नी भेड़ இன்னொன்னு புருஷன் और ஆட்டுக்குட்டி. एक पति भेड़. ஓநாயை பார்த்து ஆடு என்ன செய்யுது? भेड़िया को देखकर अभी भेड़ क्या कर रहा है? என்ன செய்யும்? क्या कर रहा है? கத்தும். चिल्लाता है. ஹalleluya. ஆட்டை பார்த்தா ஓநாய்க்கு தானா எச்சி ஊத்தும். यदि भेड़िया एक बार भेड़ बकरी को देखने से इतना स्वाद को महसूस करता है. எங்களை பார்க்க பார்க்க, ஊழியத்தை பார்க்க பார்க்க, வளர்ச்சியை பார்க்க பார்க்க, மக்கள் வர்ற கூட்டத்தை பார்க்க பார்க்க, முன் வீட்டுக்காரிக்கு என்ன ஊத்துது ஓநாய்க்கு? क्योंकि हमारे घर के सामने वाले को, हमारे सेवकाई को, सेवकों को, विश्वास को, आत्मा को जो बढ़ते जा रहे, उन्हें देखने से उनके मुंह से तुप गिर रहा है. அவனை கடிக்கணும், அவனை கொதறணும், उसे मारना है, फाड़ना है, அவனை இந்த ஊரை விட்டு விரட்டணும். उसे गांव से हटा देना है. ஓநாய்கள் சுத்தி நிக்குது. लोमड़िया घूमते घूमते आ रहे हैं. மனைவி ஆடு கத்துது. और पत्नी जो भेड़ चिल्ला रही है. புருஷன் ஆட்டை பார்த்து கத்துது. और पति जो भेड़ को देखकर चिल्ला रहा है. चिल्ला रहा है. ஆடு கத்துது. भेड़ चिल्ला रहा है. மனைவி ஆடு கத்துது. और पत्नी भेड़ चिल्ला रहा है. चिल्ला रहा है पति. सबको देखो, यहाँ देखो, अभी हमें मार देंगे. மனைவி ஆடு கத்துது. என்னங்க? पत्नी भेड़ चिल्ला रहा है पति को, உங்களை தாங்க கொல்ல வந்திருக்காங்க. आपको ही मारने आए. மனைவி ஆடு கத்துது. पत्नी भेड़ चिल्ला रही है, चिल्ला रही है. भाग जाएंगे, ஓடுங்க, भागो, தப்புங்க. बच जाओ. நீ சிரிக்கிற आप हंसना है. அந்த இடத்துல उस जगह में நானும் என் மனைவியும் பட்ட வேதனை. मैं, मेरा पत्नी उस रात जो तकलीफ का अनुभव किए, மனைவி ஆடு கத்த, मेरा पत्नी चिल्लाने लगे புருஷன் ஆடு கத்துது. और पति भेड़ भी चिल्ला रहा है. क्या करेंगे, क्या करेंगे? எங்க போக? कहाँ जाए, कहाँ जाए? பிள்ளைங்க சப ஊழியத்தை விட்டுட்டு इस कलीसिया को, पासबन को, बच्चे को छोड़कर हम कहाँ भागेंगे? எங்க போக? कहाँ हम जाए? மனைவி ஆடு கத்துது. पत्नी रो रहे हैं. எங்களை குறிச்சு கவலைப்படாதீங்க. पत्नी बोलती है हमारे बारे में तुम चिंता मत करो, நீங்க ஓடி தப்புங்க. अब भाग जाओ. அல்லேலூயா. हालेलुया. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, मेरे प्रियजनों, கையில செல்போன் எடுத்தேன்.
जो फोन करने ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டி-ஷர்ட் போட்டிருந்தேன். मैं एक शॉर्ट्स टी शर्ट पहना था உடனே तुरंत அப்படியே வீட்டுக்கு பின்பக்கம் ஆலயத்துக்கு பின்பக்கம் ஒரு பெரிய காம்பவுண்ட் இருந்தது. मेरे चर्च के पीछे एक बड़ी दीवार है அந்த காம்பவுண்ட் ஏறி அந்த பக்கமா ஜம்ப் उस दीवार की खुद कर वहां चले गया அந்த முன்விட்டு மொட்டை மாடியில் அந்த லேடி இருந்தது எனக்கு தெரியல. मैं जैसा कूद रहा था सामने जो घर के ऊपर उस स्त्री जो बैठी है मैं नहीं देखा அவன் மொட்டை மாடியில இருந்து சத்தம் போட்டா, டேய் தம்பி ஃபாதர் அந்த பக்கம் பாஞ்சிட்டான்டா. जैसा वो स्त्री चिल्लाने लगे, देखो वो पास बार दीवार को कूद कर भाग रहा है, जाकर मार दो. அந்த பக்கம் பாஞ்சிட்டான்னு சொன்னாலே தவிர जैसा वो कुदरा करके बोली, எந்த பக்கம் பாஞ்சான்னு சொல்லல. அதுலதான் இருக்கு அற்புதம். कुदराए करके बोली, लेकिन किस दिशा में कुदराए करके नहीं बोली. அல்லேலூயா हालेलुया. ஆமென். ஃபாதர் அந்த பக்கம்னு சொன்னதுமே இந்த வந்தாமாரு கத்தி கடப்பாரையோட எல்லாம் கூறுகட்ட முட்டாளுங்க ரவுடிக்கு எங்க நல்ல புத்தி இருக்க போகுது. देखिए जैसा वो भाग रहा है करके बोलने से वो गुंडे लोग कितना मूर्ख लोग है. வந்தவெல்லாம் இந்த பக்கமா பாஞ்சிட்டான். आने वाला लोग यहाँ कूदने लगे. நான் இப்ப இந்த பக்கம். मैं तो यहाँ कूद कर भाग रहा हूँ. இப்ப இதுக்கடையில எங்க அம்மா ஊழியக்காரங்க எல்லாம் என் மனைவி எழுச்சி எல்லாம் வந்து இவ என்னுடைய ஊழியக்காரங்க மனைவிக்கு தெரியாது நான் இங்க அவங்க நினைச்சது நான் அந்த பக்கம். लेकिन मेरा पत्नी सेवक जानते मैं यहाँ बैठा हूँ, लेकिन वो गुंडे लोग सोच ले कि मैं यहाँ भाग रहा हूँ. மார்பிள் அடிச்சு எங்க அம்மா கத்துறாங்க. मेरा माँ चिल्लाने लगे, ஐயோ என் பிள்ளைய பிடிச்சிட்டாங்க. मेरे बेटा को पकड़ लिए, என் பிள்ளை கழுத்துல கத்திய வச்சிட்டாங்க. मेरे बेटा के गर्दन पर चाकू रखे, मारने वाले. என் மனைவி கத்துறா. मेरा पत्नी चिल्ला रहे, ரெண்டு குழந்தை கத்துதா. दो बच्चे चिल्ला रहे, ஊழியக்காரங்க சவுத்த सेवक लोग दीवार से मार मार के चिल्ला रहे. பெரிய யுத்த களத்தை நீ நானும் சந்திக்கணும். आप और मैं बड़ा युद्ध के मैदान को सामना करना बाकी है. ஐயா சுகபோக வாழ்க்கை இல்ல, அந்த பெந்தகோஸ்தே வாழ்க்கை. पेंतकोस्त के जीवन सुखी जीवन नहीं है, பஞ்சிமெத்த வாழ்க்கை கிடையாது. वो गद्दा के समान नहीं है. ஏசி பங்களா வாழ்க்கை கிடையாது. जैसा आप सोचते वैसा नहीं है. ஆமென். முள்ளுல நடக்கிற कांटे पर चलना है. உன் ஊழியம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. सेवा ऐसा ही है. உங்க ஊழியங்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. आप लोग की सेवा ऐसा ही होना है. கவலைப்படாதீங்க, डरो मत, பயப்படாதீங்க, डरो मत, சோர்ந்து போகாதீங்க. निराश ना हो. பலத்த காரியத்தை கர்த்தர் உங்கள் நடுவிலே செய்ய सामर्थ्य भरा हुआ काम आपकी मध्य में प्रभु करेगा. வெளியில இருந்து ஒருத்தரை கொண்டாந்து செய்ய மாட்டார். बाहर से एक व्यक्ति को ले आकर नहीं உங்களை करेगा, எழுப்பி தான் கர்த்தர் செய்ய आपको खड़ा போறார். करके ही वो काम को करेगा. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். हाथ उठाकर हालेलुया बोलो. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, मेरे प्रियजनों, எல்லாம் அந்த பக்கம் தேடுறாங்க. सभी वहां मुझे ढूंढ रहे थे. நான் சும்மா இருக்க கூடாது. मैं चुप होना था ना. அந்த காம்பவுண்ட ஏறி எட்டி பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். मैं उनके साथ कामोड से देख रहा वे क्या कर रहे हैं. டார்ச் அடிச்சு தேடுறான். वे टॉर्च मार के उस जगह में मुझे ढूंढ நல்ல रहे हैं. பவரான டார்ச். वो अच्छे से उजियाला देने वाली टॉर्च. அப்படியே டார்ச் அடிச்சு தேடி டார்ச்ச திருப்பினா பாருங்க, என் முகத்திலே அடிச்சிட்டான். वे ढूंढते ढूंढते जैसे टॉर्च को घुमाए मेरा चेहरा उनके दिखने लगा. என் முகத்திலே அடிச்சு இந்த ஃபாதர் ஓடுறான்டான்னா. और मेरे मुंह में टॉर्च मार के देख फादर भाग रहा है करके बोला. ஃபாதர் ஓடுறான்னா. फादर भाग रहा है करके बोलने लगे. நான் நின்னுக்கிட்டு தான் இருந்தேன். मैं तो खड़ा हूँ. ஓ இவன் நம்மள ஓட சொல்றான் போலன்னு. तो मैं सोचा ये मुझे भागने के लिए सिग्नल दिया कर அன்னைக்கு எடுத்த ஓட்டம் उस दिन दौड़ने के लिए शुरू किया. இன்னைக்கு மூளைச்சல்ல வந்து आज मूलचल में आकर खड़ा हूँ. அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, मेरे प्रियजनों, ஆமென். விரட்டுறாங்க. वे मुझे भगा रहे थे. பயங்கர ரன். इतना जोर से दौड़ने இந்த लगा. காலுக்கு இந்த சர்ரத்துக்கு எங்க இருந்து பேலன் வந்துச்சுனே தெரியல. मेरा पैर में इतना ताकत कहां से आया मुझे पता नहीं था. இன்னைக்கு நினைச்சா ஆச்சரியம். आज भी मैं सोचने से आश्चर्य. நானா அப்படி ஓடுனேன். क्या मैं इतना जोर से दौड़ा. அல்லேலூயா. हालेलुया. ஏனா கர்த்தர் உன்னை என்னை யுத்தத்துக்காக பயிற்சி வைக்கிறார். प्रभु आपको मुझे युद्ध के लिए प्रशिक्षण दे रहा है. அந்த யுத்தத்துல நிற்கக்கூடிய பலனை தருவார். युद्ध में खड़ा होने के लिए बल देगा. அந்த யுத்தத்தை சந்திக்க உனக்கு அந்த ஆற்றலை தருவார். उस युद्ध को सामना करने के लिए वो बल को देगा. இந்த பக்கம் ஓடுனா சென்னை, यहाँ भागने से चेन्नई, இந்த பக்கம் ஓடுனா பாண்டிச்சேரி. यहाँ भागने से पांडिचेरी. பாண்டிச்சேரியை பார்க்க ஈசிஆர்ல ஓடுறேன். पांडिचेरी की ओर में दौड़ रहा हूँ. எனக்கு பின்னால 8 ஓனாய், मेरे पीछे 8 लोमड़िया கட்ட கத்தி வெட்டு கத்தி வீச்சரவால விசுகிறா. हाथ में से जो तलवार को मेरे और फेंक रहे हैं, கத்திய விசுகிறா. चाकू को फेंक रहे हैं. என் சட்ட காலர்ல அப்படியே காத்து
பட்டு படாம போகுது. क्योंकि वो तलवार मेरे कॉलेज पर लगकर सामने जा रहा है. ஆனாலும் நிக்கல. फिर भी रुका नहीं. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். मैं दौड़ रहा हूँ. என்ன விரட்டுறான். वे भगा रहे हैं. ஒருத்தன் ஃபோன் பண்றான். एक फोन कर रहा है. ஓடிக்கிட்டே பேசுறான். भागते भागते बोलता है, டேய் மச்சான், ஃபாதர் மடக்கிட்டோம். फादर को हम पकड़ लिए. எங்கேயும் தப்ப முடியாது. वो बच नहीं सकता. ராத்திரி 1 மணி 1:30 மணி रात को 1:30 बजे நேரா வந்துகிட்டு இருக்கான். सीधा वो आ रहा है. நாங்க பின்னால ஃபாலோ பண்றோம். उसके पीछे फॉलो कर रहे हैं. ஃபாதர் முன்னால மடக்கு. बस तू आज आगे उधर आजा. கை வைத்து அல்லேலூயா சொல்லு. हाथ उठाकर हालेलुया. முன்னால பார்த்தா सामने देखने से 10 பேர் நிக்கிறான். 10 जन खड़े हैं. ரோட்ட மறிக்கிறான். बस रास्ते पर खड़े. மறிக்கிறான். बस सड़क को खड़े. அவன் இரும்பு பைப் के लोहे के पाइप கட்ட கம்போட ரோட்ட மறிக்கிறான். और बाम्बू के साथ में खड़े हैं. ஓடிக்கிட்டே பாக்குறேன். दौड़ते दौड़ते देखा பஸ் லாரி வெளிச்சத்துல கண்ணுல தெரியுது. और बस लारी के उजियाला दिख रहा है. முன்னால 10 ஓனா, आगे 10 लोमड़ी, பின்னால 8 ஓனா, पीछे 8 लोमड़ी, நடுவுல ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. एक बकरी खड़ा है. நடந்தது என்ன? क्या हुआ मालूम? இரவு தொடரும். इस कहानी रात को मैं लगातार बोलूंगा. முழங்கால் படிட்டு கண்களை மூடுவோம். आंख बंद करे, हम प्रार्थना करें. சீக்கிரம் எல்லாம் சீக்கிரம். ஆமென். கொடுக்கப்பட்ட நேரம் முடிகிறது. எல்லாம் கண்ண மூடுங்க பார்க்கலாம். समय खत्म हुआ. ஓ ஷாகாரா மாலா. முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிடுவோம். सभी घुटने पे. ஆமென் ஆமென். முதல் சத்தியம், முதல் சத்தியம். पहला सत्य है. வெங்கல அலங்கம். वो लोहे के जो ஆமென் ஆமென். அரணான வெங்கல அரணான அலங்கம் ஆக்குவார். पित्तल के ढाल के समान प्रभु बना. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். समर्पण करो. நான் இன்னும் பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணல. मैं प्रचार शुरू नहीं किया. ஆமென். இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்திருக்கேன். बस परिचय आपको बोला. முகவரி தான் கொடுத்திருக்கேன். परिचय आपको बोला. இரவிலிருந்து रात से அநேகரை கொண்டு வா. कई लोगों को அநேகரை அழைத்து வா. कई लोगों को लेके आओ. கர்த்தர் அநேக சத்தியத்தை உன்னோட பேசுவா. कई सच्चाई को आपके द्वारा प्रभु இப்ப நீ बोलेगा. கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று. आप एक ही बात को मांगो. என் சத்துருக்களை சேட்டை போல நான் மிதிக்கிறேன். मेरा शत्रु को मैं किच्चर के समान कुचलूंगा. சுருக்கமா ஜெபிக்க போறேன். जल्दी से प्रार्थना करूंगा. உங்க கண்ணு முன்னால சேட்டை கொண்டு வா. आपके सामने किच्चर को ले आओ. காலுக்கு கீழே கொண்டு வா. अपने पैर के नीचे लेके आओ. உன் ஜெபம் அலங்கமாய் மாறட்டும். तेरा प्रार्थना गढ़ के समान बने. வெங்கலமாய் மாறட்டும். पित्तल के समान बने. ஆமென். சேட்டை போல மிதி. वो किच्चर के समान कुचलो. உன்னை எதிர்த்து வருகிற तेरा विरोध में आने वाले எல்லா குதிரை படைகள், सारे घोड़े की सेना, எல்லா சத்துருவின் ரதங்கள், शत्रु के रथ ஆமென் வெட்கப்பட்டு போகும்படிக்கு नष्ट होने के लिए இப்ப கர்த்தர் अभी प्रभु அந்த அபிஷேகத்தை वो अभिषेक को உனக்கு தரப்போகிறார். तुझे देने वाला है. என்ன அபிஷேகம்? क्या अभिषेक? சாத்தானை மிதிக்கிற शैतान அபிஷேகம். को कुचलने वाले अभिषेक. என்ன அபிஷேகம்? क्या अभिषेक? அரணான वो गढ़ வெங்கல அலங்கமாய் மாறுகிறது. पित्तल के समान बनने वाले अभिषेक. वो अभिषेक. கைகளை தட்டி நல்ல ताली बजाकर ஸ்தோத்திரம் अन्य भाषा के साथ स्तुति करो. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் धन्यवाद करो, பண்ணுங்க. धन्यवाद करो. ஹalleluya. हालेलुया. வல்லமையின் தெய்வமே, स्वर्गीय पिता, ஷகலபதரபகதர. அந்த அபிஷேகம் वो இறங்குவதாக, अभिषेक उतरने पाए, அந்த வல்லமை वो இறங்குவதாக. सामर्थ उतरने पाए. உன் கைகளுக்கு பலன் வருகிறது. तेरा हाथ संभाल हो जा. உன் காலுக்கு பலன் வருகிறது. तेरे पैर में सामर्थ आ உன் रहा है. இருதயத்துக்கு பலன் வருகிறது. तेरे हृदय में सामर्थ आ रहा है. இத்தனை வருஷ காலமா इतने वर्षों में உன்னை சிறைப்படுத்தி, जो तुझे बंदी किया, உன்னை அடிமைப்படுத்தி, जो गुलाम किया, உன்னை கட்டி வைத்து, जो तुझे बांध के रखा, அவன் நிமிர முடியாதபடி, जो तू उठ नहीं पाया, எழும்ப முடியாதபடி, जो उठ नहीं पाया, உன்னோட போராடின तेरे साथ लड़ने वाला அந்த வல்லமைகள் वो सामर्थ्य को இப்போது अभी இந்த இடத்தை விட்டு ये जगह से வெளியே போகிறது. बाहर जा रहा है. அவன் இருந்த இடம் ये वो जगह காணாமல் போவது. दूर हो रहा है. உன் பிரச்சனை तेरा समस्या இருந்த இடம் जगह से காணாமல் போகும். गया पो रहा है. வலு சர்ப்பம் अजगर இருந்த இடம் जगह காணாமல் போகும். गया पो रहा है. வஞ்சக ஆவி समस्या का आत्मा இருந்த இடம் जगह से காணாமல் போகும். गया पो रहा है. வாலிப தங்கச்சி, जवान வாலிப தம்பி, भाई நல்லா கண்ணமுடு, अच्छा हाथ நல்ல बनकर கையை தட்டு, ताली बजा, உரத்த சத்தத்தோட आवाज के ஒரு साथ யுத்தத்தை ஆரம்பி. युद्ध को शुरू कर. शुरू कर. கிருபாசனமே, कृपासनो யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணு, युद्ध को शुरू कर. ஸ்டார்ட் பண்ணு. शुरू कर. அவ்வளவுதான். बस கர்த்தர்
கர்த்தர் ஜெயத்தை प्रभु திருப்புகிறார் जय को देगा ஜெயத்தை திருப்புகிறார் जय को देगा எங்களை பார்க்காத ओ நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு पिस्तल के समान ஷாகாலா பாலா பாகாபா ரிபா காதாரா பாகாரா ரிபா காதாரா பாகாரா சோர்வின் வல்லமைகளை கட்ட உடைக்கிற सारे बंधन टूट जाए यीशु के சோர்வின் नाम ஆவிகளை வெளியேறட்டும் निराश की आत्मा दूर हो जाए காதாரா பாகாதாரா பாகாரா ரிபா காதாரா பாகாரா ரிபா காபாலா பா ரிபா காபாலா பா ரிமா காதாரா பாகாரா காலுக்கு கீழே पैर के नीचे காலுக்கு கீழே கொண்டு வா पैर के नीचे लेके आ வியாதிய காலுக்கு கீழே கொண்டு வா समस्या को नीचे लेके ஓ आओ துக்கத்தை காலுக்கு கீழே கொண்டு வா तेरे दुख को पैर के नीचे लेके आ உபத்திரவத்தை காலுக்கு கீழே கொண்டு வா पैर के नीचे लेके आ जाओ எந்த காரியத்துல ஜெயிக்க முடியல जो बातों में जय नहीं पाया அத காலுக்கு கீழே கொண்டு வா उसे पैर के नीचे लेके आ जाओ கர்த்தர் சொல்றார் प्रभु कहता है சாத்தானுடைய ராஜ்யம் सातान के राज्य அம்பலமாக போகிறது वो लज्जित हो रहा है அம்பலமாக போகிறது लज्जित हो रहा है அந்த அபிஷேகத்தை वो अभिषेक ஓ को மேல கர்த்தர் வைக்கணும் तुझ पर रख रहा है கர்த்தர் சொல்றார் प्रभु कहता है இந்த இடத்துல इस जगह में தீர்க்க தரிசன ஆவி भविष्यवाणी की आत्मा அமர போகிறது उतर रहा है சுவிசேஷகத்தின் ஆவி समाचार की आत्मा அமர போகிறது उतर आ रहा है உன் ஜெபம் तेरा प्रार्थना வெண்கலமா மாறும் पित्तल के समान ஜெபத்துல तेरे प्रार्थना में பிசாசுகள் அலறும் शैतान चिल्लाएगा வியாதி குணமாகும் बीमारी हटेगा ஓ ஊழியத்துல तेरा सेवा में பலத்த காரியத்தை बड़े बड़े काम को கர்த்தர் செய்வார் प्रभु करेगा அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணு धन्यवाद करो எஸ் 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 வல்லமை 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 सामर्थ सामर्थ வல்லமை வல்லமை சாமர்த்து, சாமர்த்து. வல்லமை வல்லமை உடையுது 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 टूट रहा है உடையுது கட்டு உடையுது बंधन टूट रहा கட்டு है உடையுது बंधन टूट रहा கட்டு है உடையுது बंधन टूट रहा கட்டு है உடையுது बंधन टूट रहा है கட்டு உடையுது बंधन टूट रहा है பா 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 ரிகாதாரா பாகாதாரா ரிபாகாதாரா சத்துரு வெளியேறட்டும் शत्रु बाहर जा रहा சத்துரு है வெளியேறட்டும் शैतान बाहर जा रहा है சத்துரு வெளியேறட்டும் शैतान बाहर जा रहा है ஏய் எங்க இருக்கிற आया எங்க இருக்கிற तो कहा எங்க ஒளிகிற तो कहा எங்க ஒளிகிற कहा छुपा है எங்க மறைகிற कहा छुपा है எங்க பதுங்குற कहा छुपा है வெளிய வா बाहर வெளிய வா बाहर आ जाओ வெளிய வா बाहर आ जाओ வெளிய வா बाहर आ जाओ ஷாகாரா பாகாபா பின்னால 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 வெடிக்க பார்க்காத யாரு யாரையும் பார்க்க கூடாது इसको मत देखो விட்டுக்கொடு 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 छोड़ अपना आप का अर्पण कर அந்நிய பாஷை அபிஷேகம் अन्य भाषा பெற்றவங்க अभिषेक ஆமென். अभिषेक கிருபாசனமே இவ்வளவுதானா உன் சத்தம் அந்நிய இது ஒரு யுத்த களம் युद्ध के இது मैदान யுத்த களம் युद्ध के मैदान முட்டிய முடக்கு घुटने में आ ஓ जाओ இடுப்பு எலும்பு முறியட்டும் उठ जाओ ஆமென் கதறு चिल्ला இது ஒரு யுத்தம் युद्ध யுத்தம் ஆரம்பமாகிறது युद्ध 5 நாள் ஆரம்பமாகிறது யுத்தம் சைத்தான் இது ஒரு ஓட்ட. யுத்த சேனை ये युद्ध की सेना போராடு लड़ो இதுதானா உன் சத்தம் ये इतना ही आवाज இதுதானா உன் அபிஷேகம் इतना ही तेरा अभिषेक இவ்வளவுதானா इतना ही யுத்தம் பண்ணு युद्ध कर ஷாகாலா பாகாபாலா பாராபா ரிபாகாபாலா பாராபா ரிபாகாபாலா பாராபா ஐயா ஐயா வாயை திறங்க பிரதர் मुंह खोलो, मुंह खोलो, मुंह खोलो। கையை கட்டாத ताली बजा। கையை தட்டு ताली बजा ताली बजा ताली बजा ताली बजा कर ஊழியக்காரங்க எல்லாம் ஒரு மனப்படுங்க सेवक लोग एक मन ஊழியக்காரங்க के எல்லாம் साथ ஒரு மனப்படுங்க आवाज उठाओ आवाज उठाओ आवाज उठाओ ஓ ரிபாலோஷியா। அக்கினி இறங்குகிறது आग उतर रहा है அக்கினி எரியுது आग जल रहा है எரியுது जल रहा है அபிஷேக அக்கினி अभिषेक की आग அபிஷேக அக்கினி अभिषेक की ஒரு आग புதிய அபிஷேகம் नया अभिषेक எடுத்துக்கோ. पालो தாங்கிக் கொள்ள முடியாது पालो ஓ புதிய அபிஷேகம் नया अभिषेक அக்கினி आग 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 எரியுது जल रहा है எரியுது जल रहा है எரியுது जल रहा है எரியுது जल रहा है பரலோக அக்கினி स्वर्ग की आग கர்த்தர் தொடுகிறார் प्रभु दे रहा है கர்த்தர் சிலரை प्रभु தொடுகிறார் दे रहा है கர்த்தர் சிலரை प्रभु தொடுகிறார் दे रहा है புதிய வல்லமை नया இறங்குகிறது सामर्थ उतर रहा புதிய है வல்லமை नया இறங்குகிறது सामर्थ பெற்றுக்கோ தம்பி पालो भाई தங்கச்சி பெற்றுக்கோ बेन बालो கர்த்தர் சொல்றார் प्रभु कहता है ஜெபிக்க முடியாதபடிக்கு
प्रार्थना को रोकने वाली சில கட்டுகள் இருக்கிறது. कुछ बंधन है, அபிஷேகம் பெற முடியாதபடி अभिषेक पाने के लिए சில கட்டுகள் இருக்கிறது. रोकने वाले बंधन है, தேவ வல்லமையை உணர प्रभु முடியாதபடி की सामर्थ को पाने बिना சில ஆவி உன்னோட कुछ போராடுது. आत्मा तुझसे लड़ रहा है, ஒரு மனம் ஆக முடியாம एक मन में आने बिना உன் பெருமை எதிர்த்து நிக்குது. तेरे घमंड के विरोध में खड़ा है। கர்த்தர் இந்த இடத்துல इस जगह में प्रभु பலத்த கிரியை செய்ய बड़े काम करने, அந்த கட்டுகளை உடைக்க போறார். बंधन को तोड़ने वाला, அற்புதம் வெளிப்பட தடையாய் இருக்கிற चमत्कार के लिए रोकने वाले क्रिया, இயேசு கிரியை செய்ய தடையாய் இருக்கிற यीशु काम करने के लिए रोकने वाली क्रिया, எந்த தடை இருக்கோ जो रुकावट है அந்த தடையை உடைக்கிற वो रुकावट இப்ப உடைக்கிற अभी टूट जाए, இப்ப உடைக்கிற अभी टूट जाए, அவ்வளவுதான். अभी கர்த்தர் உடைச்சா प्रभु तोड़ा, ஜெப ஆவியை பெற்றுக்கோ. आत्मा को पाले, இந்த அக்கினி எங்க? आग को पाले, பெற்ற அபிஷேகம் எங்க? साहेब अभिषेक का புதுப்பி उठ जा, புதுப்பி नया हो जा, ஓ பிரதிஷ்டைய புதுப்பி नया अभिषेक को पाले, வெங்கல அலங்கமாக அபிஷேகம் நீ மாதாரபா சந்தரபா. Hallelujah. Shakala badara. ஹalleluya ஹalleluya. துதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு வெங்கல அலங்கமாக மாற்ற அவர் வல்லவர். துதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் வெண்கல அலங்கமாய் மாற்ற வல்லவர். ஓ, வெண்கல அலங்கத்தை ஒருவர் இடிக்க முடியவே முடியாது, சத்துரு தகர்க்க முடியவே முடியாது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஓ, ஹalleluya ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஓ, நல்லவரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Glory. Hallelujah. Praise the Lord. உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்கோதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்கோதையா. நல்லவரே நன்மை செய்வார் நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை சித்தாமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம். ஆஹா, சித்தாமே செய்து சாட்சி நிச்சயம் நிச்சயம். ரட்சகரே சோனாதா
ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. நாளிலே தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை தந்து நம்மை பலப்படுத்தின தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஆராதனையை ஆசீர்வதித்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய துதியை அங்கீகரித்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர்கள் ஒவ்வொன்று நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பாய் மாற்றி தரும்படியாக ஸ்தோத்திரிப்போம். நாளை தேவன் தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம ஒவ்வொரு பெண்கள் அலங்கமாக்க வல்லவராயிருக்கிறார். அவன் நம்ம சத்துரு மேற்கொள்ள கூடாதபடி, சத்துரு தோற்று போகும்படி நான் ஒவ்வொரு பெண்கள் அலங்கமாக்குற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 செய்து கொடுத்த தம்முடைய தாசர் இன்னும் கருத்தில் எடுத்து வல்லமையாய் பிரயோஜனப்படுத்த முடியாது ஸ்தோத்திரிப்போம். அவருக்கு வேண்டிய நல்ல சரீர சுகபலனை கொடுக்க முடியாத ஸ்தோத்திரிப்போம். டிரான்ஸ்லேஷன் செய்த தம்முடைய மகனையும் கத்தர் பலப்படுத்த முடியாத ஸ்தோத்திரிப்போம். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த 5ஆம் நாள் பகல் கூட்டத்தை நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்த நல்ல உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெண்கல அலங்கமாய் மாற்றுவேர் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வெண்கல அலங்கமாய் மாற்றி சத்துரு மேற்கொள்ள முடியாதபடி சத்துருவின் வல்லமைகளை மேற்கொண்டு சத்துருவை மிதித்து ஜெயமெடுக்கத்தக்கதாக தேவன் நடத்துகிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நடத்துவீராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அதை பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. தேசத்திலே சபையான ஒரு வெண்கல அலங்கமாய் மாறி சத்துருவின் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டங்கள் மூலமாய் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா. மாலை கூட்டத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அநேகரை கர்த்தர் கொண்டு வருவீராக. அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்வீராக. பலத்த காரியத்தை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கூட்டங்கள் மூலமாக தேசம் ஆசீர்வதிக்கப்பட, ஊழியம் இன்னும் கட்டப்பட, இன்னும் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நம்முடைய தாசர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எல்லா ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்வீராக. நல்ல பாதுகாப்பை பிரயாணங்களை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் பயன்படுத்தும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேடும் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நாம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கடந்து வந்த தெய்வ பிள்ளைகள் குடும்பங்களோடும் கர்த்தருடைய தாசர்களோடும் இன்றும் என்று சதா காலம் தங்கியிருப்பதாக. அனுக்கிரகத்தோட இப்போல் அனுக்கிரகத்தோட இப்போல் மனச உடைய மகோனத பரணேவன் காமே மனசலி உடைய மகோ பரணேவன் காமே. அல்லேலூயா.